எங்கள் மதுரை சித்திரை மாதம்தான் மீனாட்சி திருவிழா. ஒரு லட்சம் பேருக்கு மேலே தினம் 4 மாசி வீதியிலையும் நிற்பாங்க. சித்திரை திருவிழா. பெருமாள் மதுரைக்கு வருவார், கள்ளழகர். அங்கிருந்து தங்க குதிரை வாகனத்தில் ஆற்றுக்குள்ள இறங்குவார். அந்த கள்ளழகரை பார்த்துருக்கீங்களா? அவரை பற்றி ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு தெரியாத செய்தி. ரொம்ப அழகாக இருப்பார். கள்ளர்களால் வழிபடப்பட்ட தெய்வம். அந்த கோட்டைக்குள்ளே அவங்க தான் அந்த காலத்தில் இருந்தாங்க. அதனால அவருக்கு கள்ளழகர்னு பேர். அந்த திருமேனி இருக்கே அபரஞ்சி பொன்னால் செய்யப்பட்டது. தங்கத்தில் பல வகை ஆடகம், சாம்பூனதம், ஆடக மதுரை அரசே போற்றி. ஆடக பொன்னாலானது மாதிரி மதுரை இருக்குமா? தங்கத்தில் பல வகை, அதில் ஒரு வகை அபரஞ்சி பொன். அந்த அபரஞ்சி பொன்னால் செய்யப்பட்டவர் கள்ளழகர். அழகான திருமேனி. அவர் வந்தார்னா அவர் பின்னால அண்டாவா நூபுர கங்கை தீர்த்தம் வரும். நூபுர கங்கைன்னு ஒரு அருவி கொட்டுது. திருமுருகாற்றுப்படையில் அது பாடப்பட்டது. இழும் என இழிதரும் அருவி படமுதிர் சோலை மலை கிழவோனே நக்கீரர் பாடுறார். அந்த அருவி தண்ணி அழகர் வந்தா பின்னாலே வரும், அண்டாவில்லை. ஏன்? அதனால தான் அழகருக்கு அபிஷேகம். வேற எந்த தண்ணியிலையும் அவருக்கு அபிஷேகம் கிடையாது. ஒரு முறை அப்படி கள்ளழகர் மதுரைக்கு வந்த பொழுது என்னை கூப்பிட்டு நேர்முக வர்ணனை பண்ண சொன்னாங்க. அழகர் வர்றார், போறார், ஆத்தடை இறங்குறார். 2 நாள் ஆல் இண்டியா ரேடியோ. அந்த காலத்தில் நான் வர்ணனை பண்ணினேன். அந்த கோயில் பட்டாச்சாரியாரை கேட்டேன், எதுக்கு இவர் பின்னால இவ்வளவு தண்ணி வருது? ஏன் மதுரையில் தண்ணி இல்லையா? அழகா சொன்னார், வேற எந்த தண்ணியில் அபிஷேகம் பண்ணினாலும் கள்ளழகர் கருத்து போவார். நூபுரகங்க தீர்த்தத்தினால தான் அபிஷேகம் பண்ணணும். எனக்கு புரிஞ்சு போச்சு. நூபுரகங்க தீர்த்தத்தினால அபிஷேகம் பண்ணனா அவர் பொன்னிறமா இருப்பார். வேற தண்ணியில் அபிஷேகம் பண்ணனா என் நிறமா மாறி போயிடுவார். இப்ப நல்லா புரியுமே. இந்த மாலிகாபூர் படையெடுத்து வந்தான்ல, அவனுக்கு நோக்கம் இந்த கள்ளழகரை தூக்கிட்டு போயிடணும். தங்கம் தூக்கிட்டேன். அவனுக்கு வண்டியூர்ல ஒரு சம்சாரம். என்ன, அவங்களுக்கு ஊருக்கு 2 சம்சாரம். வண்டியூர்ல அவள்கிட்ட ஒரு 20-15 வருஷம் அவங்க இருந்தாங்க. அதில் அங்கே அந்த சம்சாரத்துக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு ஒரு 5 வருஷமே என்னவோ. இந்த கள்ளழகரை பார்த்துதா அந்த குழந்தை, இது இந்த பொம்மை நல்லா இருக்கு, நான் வச்சுக்கிறேன்னுது. எப்படி? அவன் கள்ளழகரை கொடுத்துட்டு போயிட்டான். அந்த பொம்மை அதை வச்சுக்கிச்சு. ராத்திரி பகலை கட்டி பிடிச்சிக்கிறது, படுத்துக்கிறது. எப்போ பார்த்தாலும் அழகரோட தான் இருக்கிறது. வேற யாரும் அப்படி இருந்திருக்க மாட்டாங்க. கருப்பூரம் நாருமோ, கமலப்பூ நாருமோ, திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ, மறுப்பொ சித்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாடி வெண்சங்கே. அதுக்கு பாடத் தெரியாது. ஆனா முஸ்லிம் பொண்ணு, ஆனா அழகர் மேல பிரியம். ஒரு 7-10 வருஷம் ஆச்சு. குமார கம்பன்னர் விஜயநகர சாம்ராஜ்யத்திலிருந்து புறப்பட்டு வந்தார். அப்புறம்தான் சைவம் வைணவம் தழைத்தன. இந்த எல்லாரையும் விரட்டினார். அங்கே இருந்த சுல்தான்களை எல்லாம் விரட்டினார். கோயிலில் திருப்பணியை தொடங்கினார். அழகர் கோயிலை சுத்தப்படுத்தினார். மூல விக்கிரகத்தை ஒழுங்குபடுத்தினார். உற்சவ திருமேனியை காண கோயிலில் இல்லை. அவர் வண்டியூரில் இருக்காரு. கோயில் பூரா தேடியாச்சு, மதுரை பூரா தேடியாச்சு, பெருமானை காணோம். கடைசி கண்டுபிடிச்சார். வண்டியூரில் துலுக்க பொண்ணு மடியில் வச்சிருக்கிறா. போயிட்டார்.
போய் கேட்டால் அவள் கொடுக்க மாட்டேங்கிறான். எப்படி இருக்கு இது? இது எனக்கு வேணும், நான் தரவேன். ரொம்ப சொல்லி அவளுக்கு பணமெல்லாம் கொடுத்து வீட்டில் உள்ளவங்களையெல்லாம் சொல்ல வச்சு, அம்மா எல்லாருக்கும் பொது, நீ மட்டும் உனக்குன்னு எடுத்துக்கப்படாது. பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் யாவருக்கும் பொது செல்வம் என்றோ, ஏனோ ராதா இந்த பொறாமை. பழைய மிஸ்ஸியம்மான்னு ஒரு படம், அதில் அருமையான பாட்டு இது. ராதைக்கு மட்டும் என்ன பொறாமை, கிருஷ்ணன் எல்லாருக்கும் தானே பொது, ஏம்மா உங்களுக்கு மட்டுமா சொந்தம்? அதுதான் என்னென்னமோ சொல்லி கொண்டுகிட்டு வந்தாச்சு. கொண்டுகிட்டு வந்தால் நம்ம பட்டாச்சாரியார்கள் புண்ணியவான்கள் என்ன பண்ணாங்க, பெருமாள் துலுக்க வீட்டில் இருந்துட்டார். தீட்டு உள்ள மூல விக்கிரகத்துக்கு பக்கத்தில் இந்த பெருமாளை வைக்கப்படாது, வைக்கக்கூடாது. முன்னால வை, தனி மண்டபத்தில். அங்கே வச்சு அபிஷேகம் பண்ணி மந்திரமெல்லாம் சொல்லி 2 மாசமோ என்னமோ அவருக்கு தீட்டு கழிச்சு அதுக்கப்புறம்தான் உள்ள வைக்கணும்ட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான் நடக்குது. இதை பார்த்த உடனே ஒருத்தன் என்ன சொல்லிவிட்டான், கள்ளழகர் போகக்கூடாத வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டாரு, வீட்டுக்காரம்மா ஒதுக்கி வச்சிருச்சுன்னாங்க. இந்த அநியாயத்தை பார்த்தீங்களா? நம்ம பண்ண முட்டாள்தனம் இதெல்லாம். அங்கே டெல்லி சுல்தான் மகனுக்கும் இதே மாதிரி நடந்துச்சு. ராமானுஜர் செல்வப்பிள்ளைன்னு பெருமாளுக்கு பேரு. எங்கே? திருநாராயணபுரம். நான் போய் பார்த்துருக்கேன். செல்வப்பிள்ளை. அந்த முஸ்லிம் ராஜா டெல்லிக்கு தூக்கிட்டு போயிட்டேன். ராமானுஜர் போய் பார்க்குறார், உற்சவமூர்த்தியை காணோம். ஒரு 50-100 பேர் ஹரிஜனங்கள். நம்ம யாரை தாழ்த்தப்பட்டவர்கள்னு அநியாயமாக ஒதுக்கி வச்சோமோ அவங்கள கூட்டிக்கிட்டு போயிட்டார் உடையவர் ராமானுஜர். டெல்லிக்கு போயிட்டார். ராஜாட்ட போய் கேட்டார். ராஜா என்ன சொன்னா, நிறைய பொம்மை அள்ளிக்கிட்டு வந்தேன், எல்லாத்தையும் அந்த ரூமில் போட்டிருக்கேன், போய் பாருன்ட்டேன். ரூமில் போய் பார்த்தா ஏகப்பட்ட விக்கிரகங்கள். செல்வப்பிள்ளைய காணோம். தேடுறாரு காணோம். இப்படி பார்க்குறாரு, வேற எங்கேயோ இருக்கார். ஓ, ராஜகுமாரியுடைய அந்த புறத்தில் இருக்கார். இதே கதை. ராஜகுமாரி அந்த விக்கிரகத்தை எடுத்து மடியில் வச்சு கொஞ்சி அது கூடவே வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறார். இவர் தான் எனக்கு எல்லாம். வாரணமாயிரம் சூழ வலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றது, பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழியினான். நாச்சியார், பாண்டான் நாச்சியார் அது மாதிரி அப்படியே பிரியமா இருக்கிறான். இவருக்கு ஞான திருஷ்டி தெரிஞ்சுது. அந்த பொண்ணுகிட்ட போய் கேட்போம். அந்த பொண்ணு அந்த நேரத்தில் அந்த புறத்தில் இல்லை. ராஜா என்ன சொன்னா, அறையை திறந்து விடுறேன், உன் சாமி இருந்தால் எடுத்துக்கிட்டு போன்ட்டேன். அறையை திறந்தாச்சு. தேடி பார்க்குறாங்க, தெரியலை. என்ன பண்ணார் ராமானுஜர், அகோ வாரும் என் செல்வ பிள்ளாய். கலீர் 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 காலினில் சிலம்பு கொஞ்ச, கைவளை குலுங்க, முத்து மாலைகள் அசைய தெருவாசலில் வந்தான். தாயே யசோதா உந்தன் ஆயர் குலத்துதித்த மாயன் கோபாலகிருஷ்ணன் செய்யும் ஜாலத்தை கேளடி. அந்த காலத்தில் மதுரை மணி ஐயர் பாடின பாட்டு. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருந்தபோது அப்படியே கலீர் கலீர் கலீர். சாமி வந்தது, தூக்கிட்டு போயிட்டாரு. 1 மணி நேரம் கழிச்சு அந்த பொண்ணு வந்தது, தேடுது, சாமியை காணோம். விரட்டி பிடிக்குது, அப்பாட்ட கேட்குது. அப்பா சொன்னார், யாரோ ஒருத்தர் நாமம் போட்டவர் வந்தார், கொண்டுகிட்டு போயிட்டு. அப்படியா? குதிரையில் உட்கார்ந்தது, புறப்பட்டது. இவங்க பல்லக்கில் தூக்கிட்டு பாதி தூரம் வந்திருப்பாங்க. அது கண்டுபிடிச்சு வந்துடுச்சு. வந்து பல்லக்கை நிறுத்தி பிடிச்சு, இது என்னுடைய கணவன், விட மாட்டேன். என்னங்க முஸ்லீம் பொண்ணு, விட மாட்டேன். அவருக்கு நான் வாழ்க்கைப்பட்டு விட்டேன். ராமானுஜருக்கு கதி கலங்கி போச்சு. அம்மா, நீயும் பல்லக்கில் உட்கார, அங்கே வா, இவரை நான் அங்கே கொண்டுகிட்டு போனேன், வர்றேன். பொண்ணை பல்லக்கில் உட்கார வச்சு தூக்கிக்கிட்டு திருநாராயணபுரம் வந்தாங்களா. பக்கத்தில் வந்த உடனே பல்லக்கு தூக்குறவன் சொல்கிறான், சாமி
இது வரைக்கும் கனமா இருந்துச்சு, இப்ப கனமே தெரியலையே. திறந்து பார்த்தா பொண்ணை காணோம், பெருமானோட ஐக்கியம் ஆயிடுச்சு. பெருமாள் மட்டும் உட்கார்ந்துருக்காரு. இந்த பொண்ணுக்கு பேர் தெரியுமா? துலுக்க நாச்சியார்னு போர்டு போட்டு வச்சிருக்கிறான் திரு நாராயணபுரத்தில். எதுக்கு சார் இவ்வளவு கதை இன்னைக்கு சொன்னீங்க? சித்திரை மாசம் பௌர்ணமி அன்னைக்கு கள்ளழகர் ஆத்துல இறங்குவார். அத்தனை பேரும் கும்பிடுவாங்க. சைவர்கள், வைஷ்ணவர்கள் அத்தனை பேரும் கும்பிடுவாங்க. சித்திரை மாசத்துக்கு அவ்வளவு சிறப்பு உண்டு. நமக்கு தமிழ் வருஷ பிறப்பு சித்திரை 1 தான். எழுதி வச்சுங்க. குழப்பிக்கிட்டு இருக்க வேண்டாம். குழப்புறவங்க குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. சாந்திரமானம் சௌரமானம்னு 2 வகை. சூரியனை வச்சு கண்டுபிடிச்சா சௌரமானம், சந்திரனை வச்சு கண்டுபிடிச்சா சாந்திரமானம். அந்த காலத்தில் சாந்திரமானம் இருந்துச்சு, மாணிக்க வாசகர் காலத்தில். அப்படின்னா என்ன தெரியுமா? பௌர்ணமி வந்துட்டு அந்த மாதம் முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் காலையில் அடுத்த மாதம் ஆரம்பம். சித்திரா பௌர்ணமி வந்துட்டா சித்திரை முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் காலையில் வைகாசி 1. வைகாசி பௌர்ணமி விசாக நட்சத்திரம் வந்துட்டா வைகாசி மாதம் முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் ஆனி 1. புரியுதா? கார்த்திகை மாதம் பெரிய கார்த்திகை பௌர்ணமி முடிஞ்சிட்டா கார்த்திகை மாதம் முடிஞ்சுது. மறுநாள் காலையில் மார்கழி 1. கார்த்திகை மாதம் பெரிய கார்த்திகை திருவண்ணாமலையில் ஜோதி ஏற்றி வச்சு எல்லாரும் கும்பிடுறாங்க. மாணிக்க வாசகரும் கும்பிடுறார். அன்னைக்கோட கார்த்திகை மாதம் முடிஞ்சு போச்சு, சாந்திரமானம். இவர் படுத்திருக்கிறார். மரண காலையில் எந்த மாதம்? கார்த்திகைக்கு அடுத்தது எது? மார்கழி. மார்கழி 1. அதான் அந்த காலத்து பழக்கம். மார்கழி 1 எல்லா பெண்களும் பாவை நோன்பு நோற்று குளிச்சுட்டு ஈரப்புடவையோட அம்பாளை கும்பிடுறாங்க. உடனே பார்த்தார், ஆகா இந்த பொண்ணுகளுக்கு ஒரு பாட்டு பாடணுமே. திருவம்பாவை பாடினார். திருவம்பாவை எப்படி தொடங்கிறது? மேலே பார்க்கிறார், நேத்தி பெரிய கார்த்திகை ஏத்தின தீபம் மலை மேலே எரியுதா, ஆதியும் மந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியை ஆரம்பிச்சாரா. அம்மா இன்னொன்று சொன்னாங்க, உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். ஆண்டாள் நாச்சியாருடைய திருப்பாவையில் முதல் பாட்டு என்ன? மார்கழி திங்கள் மாவண்ணா. மாணிக்க வாசகர் பேர்லையும் முதல் எழுத்து மாவண்ணா. சரியா? மாணிக்க வாசகர் பேரில் முதல் எழுத்து மா. ஆண்டாள் நாச்சியார் மான்னு ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டாள் நாச்சியார் பேரில் முதல் எழுத்து ஆ. மாணிக்க வாசகர் ஆதியும் அந்தமும் இல்லான்னு ஆரம்பிக்கிறார். புரியுதா? திருவம்பாவை கடைசி பாட்டு என்ன? போற்றியாம் மார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவாய். மார்கழி நீர்னாரா? ஆண்டாள் நாச்சியார் எடுத்துக்கிறாங்க. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னானா. என்னங்க, முதல்ல மாணிக்க வாசகர், அடுத்து ஆண்டாள் நாச்சியார், ஒரு கண்டினியூவேஷன். அம்மா எப்படி அவர் எப்படி முடிச்சாரு? மார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவாய். அம்மா வந்த உடனே மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளார். அதனால என்ன புரியுது? சைவம் என்றும் வைஷ்ணவம் என்றும் சண்டை போடாதீர்கள், இரண்டும் ஒன்றுதான். நாளைக்கு சித்திரை 1. இன்னொன்று தெரியுமா? திருஞான சம்பந்தர் உங்களுக்கு எல்லாம் தெரியுமில்ல, அவர் அவதாரம் பண்ணது எப்போ? சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரம். எந்த மாதம்? சித்திரை. அதனால சேக்கிழார் பெரிய புராணத்தை அரங்கேற்றுற பொழுது சிதம்பரத்தில் சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு ஆரம்பித்தார். பெரிய புராணம் எத்தனை பாட்டு? 4286 பாட்டு. 4253 பாட்டு சேக்கிழார் பாடியது. 33 பாட்டு பின்னால வந்த வெள்ளியம்பலத்தம்பிரான் சொருகி விட்டது. இதெல்லாம் ஆராய்ச்சி. 4253 சேக்கிழார். அப்புறம் பாட்டு நல்லா இருக்காங்க. ஒரு 33 பாட்டை கொண்டே உள்ளே செறிவிட்டாங்க. மொத்தம் 4286 பாட்டு. சேக்கிழார் பெருமான் சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு
தில்லையில் உட்கார்ந்து இது மாதிரி மக்களுக்கு முன்னால ஒவ்வொரு பாட்டா சொல்லி விளக்கம் சொல்றார். எத்தனை நாள் விளக்கம் சொல்லி இருப்பார்? ஒரு வருஷம், 365 நாள். அடுத்த வருஷம் சித்திரை மாசம் திருவாதிரை அன்னைக்கு முடிக்கிறார். ராஜா யானை மேல ஏற்றி வச்சு கும்பிடுறான். சித்திரை மாசத்துக்கு அவ்வளவு சிறப்பு உண்டு. ஞாபகம் வச்சுங்க. இந்த திருவிளையாடல் புராணத்தை பற்றி சில செய்திகள் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த புராணத்தை முருகப்பெருமான் அகஸ்தியருக்கு சொன்னார். இந்த ஊர்ல அகஸ்தியருக்கு ராஜ மரியாதை. நீங்க மதுரையில் போய் கேட்டால் ரொம்ப பேருக்கு அகஸ்தியரா அது யாரும்பாங்க. இந்த ஊரில் பாருங்க, ஒரு கோயில் கட்டி திருவிழா நடத்தி அதுவும் நடராஜ அகஸ்தியர் எப்படி கொண்டாடுறாங்க. முருகப்பெருமான் அகஸ்தியருக்கு சொல்ல அகஸ்தியர் மற்ற முனிவர்களுக்கு சொல்கிறார். மறக்கப்படாது. நாளைக்கு இது எனக்கு தேவை. இந்த கதையை பூரா யாரு சொல்றா? அகஸ்தியர் சொல்கிறார். மதுரை காண்டம் 18 படலம், கூடல் காண்டம் 30 படலம், இன்னைக்கு ஆரம்பிக்கிற திருவாலவாய் காண்டம் 16 படலம். இன்னைக்கு 8, நாளைக்கு 8, ஆக மொத்தம் 64 படலம். கடைசியா ஒரு அர்ச்சனை படலம். எல்லா கோயிலையும் சொல்லி அர்ச்சனை பண்றது முடிகிற அன்னைக்கு. இது நோக்கம். 3363 பாட்டு திருவிளையாடல் புராணம். நம்ம கிட்டத்தட்ட 2500 நெருங்கிட்டோம். இப்போ இதுக்கு இன்னொரு பேர் தெரியுமா? திருவாலவாய் மான்மியம்னு பேர். ஏன் திருவாலவாயின்னு பேர் வந்தது இன்னைக்கு பார்க்க போறோம். சமய இலக்கியம், சமயத்துறை, இலக்கியத்துறை, வரலாற்றுத்துறை, 72 பாண்டிய ராஜாக்கள் வம்சம் வரிசைக்கு. கல்வெட்டில் இல்லாதெல்லாம் இவற்றுக்கு 72 பாண்டிய ராஜாக்கள் வரலாறு. அப்படி சொல்லக்கூடிய நூல். சிவபெருமான் மனுஷங்களுக்கு மட்டும் அருள் பண்ணுவாரா? பறவைக்கு அருள் பண்ணுவாரா? நாரைக்கு முத்தி கொடுப்பார், கரிக்குருவிக்கு குத்தி கொடுப்பார். பார்த்தோமா இல்லையா? அதெல்லாம் பன்றிக்கு பால் கொடுப்பார். எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? கேவலம் கேளலாய் பால் கொடுத்த கிடப்பறிவார் எம்பிரான் ஆவாரே. விநாயக வணக்கத்தில் தொடங்கி அர்ச்சனையில் முடியுது. பூஜை எப்படி ஆரம்பிப்போம்? முதல்ல பிள்ளையார்கிட்ட தான் ஆரம்பிப்போம், கடைசி அர்ச்சனை பண்ணிட்டு முடிச்சிடுவோம். பூஜைக்கு செய்கிற மாதிரி இந்த நூல் புராணங்கள், இலக்கிய நிகழ்ச்சிகள், வரலாற்று நிகழ்ச்சிகள் அத்தனையையும் சொல்லக்கூடிய ஒரு ஆவணம் திருவிளையாடல் புராணம் என்று சுவாமி விவேகானந்தர் எழுதுகிறார். நான் ஒரு 3 நாளைக்கு முன்னால தாமிரபரணியில் குளிச்சுக்கிட்டு இருக்கேன். குளிச்சுக்கிட்டு இருக்கிற பொழுது நம்ம ராமசுப்ரமணிய ஐயா, கார்த்திகேயன் எல்லாரும், நான் என்னமோ பேசிட்டேன். இந்த குரலை கேட்ட உடனே அங்கிருந்த ஒரு புண்ணியவான், அவர் துவைச்சு குளிச்சுக்கிட்டு இருக்கார். அவரை பார்த்தீங்கன்னா ஒன்றும் அவ்வளவு படித்தவரெல்லாம் தெரியாது. யாரோ பாவம், சரி அப்படித்தான் நினச்சேன். கடவுள் ஓங்கி அடித்தேன். அவர் வாட அப்புறாணியாக குளிச்சு இந்த குரலை கேட்டாரா? யார் என்னன்னு இருக்காரு. இவங்க சொல்லியிருக்காங்க. அவர் திரும்பிட்டார். ஐயா, திருவிளையாடல் புராணமாக சொல்கிறீங்க? எனக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஆமாம், இன்னைக்கு எத்தனாவது படலாம்? 33வது படலாம். ஓ, ஹட்டமா சித்தி அருளிய படலமா? நான் மயங்கிட்டேன். என்னங்க, படல நம்பர் சொன்னால் படலத்து பாட்டு சொல்கிற அளவுக்கு ஒரு அப்புறாணி மனுஷன் குளிச்சுக்கிட்டு இருக்கார். அடுத்து கேட்குறாரு, ஐயா எனக்கு அது பூரா நான் படிச்சிருக்கேன். 64 படலமும் 5 வால்யூம் நான் படிச்சிருக்கேன். எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? எது? 40வது படலம். எனக்கு ஓட மாட்டேங்குது 40வது படலம் என்னவோ. அவர் சொல்றாரு, வரகுண பாண்டியனுக்கு சிவலோகங்காட்டிய படலம். நான் சொன்னது பொய்யா இருந்தா சாட்சி ராமசுப்பிரமணியம். நம்புறீங்களா? எப்படி படிச்சிருக்காரு பாருங்க. நமக்கு தெரியல.
எவ்வளவு படிச்சிருக்கணும். திருவிளையாடல் புராணம். மதுரையிலாம் போய் திருவிளையாடல் தெரியாது. திருவிளையாடல் வேணா தெரியுமே தவிர திருவிளையாடல் ஒருத்தனுக்கும் தெரியாது. ராமகிருஷ்ண மடத்தைச் சேர்ந்த சுவாமி சாக்கியானந்தா வானியல் குறிப்புகளை எல்லாம் வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு ஒரு முடிவு சொல்லியிருக்கார். சிவபெருமான் திரிபுரத்தை எரிச்சாரா இல்லையா? முப்புறம் எரிச்சார்ல, அது எப்போ? கிமு 50,000. கிமு அப்போ 52,000 வருஷத்துக்கு முன்னால. மீனாட்சி அரசாட்சி பண்ணது எப்போ? கிமு 30,000. 30,000 வருஷத்துக்கு முன்னால மீனாட்சியினுடைய அரசாட்சி மதுரை. இதெல்லாம் யார் எழுதுறா தெரியுமா? பொள்ளாச்சி வள்ளல் டாக்டர் என் மகாலிங்கம், அருட்செல்வர் மகாலிங்கம், சக்தி ஆலையினுடைய முதல்வர் கோடீஸ்வரர் எழுதுறார். 30,000 வருஷம் ஆச்சா மீனாட்சி. திருமந்திர மணி துடிசை கிளார்னு ஒருத்தர், அவர் ஒரு பயங்கரமான ஆராய்ச்சி பண்ணியிருக்கார். ஒன்று, அந்த காலத்தில் நமக்கு ஹிந்து மகா சமுத்திரம் கிடையாது. ஒரு பக்கம் ஆப்பிரிக்கா, ஒரு பக்கம் ஆஸ்திரேலியா, மலேசியா, சிங்கப்பூர், இந்தியா எல்லாம் ஒன்றா கிடந்துச்சு. எங்கே வேணாலும் நடந்து போகலாம். இமயமலை இல்லை. ஒரு பெரிய கடற்கோள் உண்டாயிற்று. தண்ணி பூரா இமயமலை பக்கத்தில் அங்கே இருந்த தண்ணி அப்படியே இங்கே வந்துருச்சு. அங்கே கீழே இருந்த மலை மேலே வந்துருச்சு. இமயமலை தண்ணி பூரா எங்கே வந்தது? நம்ம பக்கம் வந்து பகுருடி ஆறு, பன்மலை அடுக்கம், குமரி கோடு எல்லாம் தண்ணியாக வெள்ளமாக போச்சு. சிலப்பதிகாரம் சொல்லுது, பகுருடி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள. கடல் லாஸ்ட் லெமூரியா கண்டம்னு அதுக்கு பேரு. பெரிய ஆராய்ச்சி. இன்னொன்று சொல்லவா? எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தர் லண்டன்ல இருக்கார். அவர் சொல்றாரு, ஐயா இன்னும் கொஞ்ச காலத்தில் இந்த கடல் தண்ணி போயிடும், லெமூரியா கண்டம் மேலே வரும். தண்ணி எங்கேயா போகும்? இமயமலைக்கு போயிடும். இமயமலை பள்ளத்துக்கு போயிடும். இங்கே இது எந்திரிச்சிடும். இந்த பக்கம் அத்தனை பேரும் முருக பக்தர்களாக வருவார்கள். என்னங்க, வருங்காலம் முருகனுடையது. திருப்பதி பெருமாள் முருகன்னு ஒரு கட்சி இருக்கு இன்னைக்கும். நமக்கு எல்லாம் ஒன்று தானே, என்ன பெரிய காரியம்? எப்படி அவர் இந்த திருமந்திர மணி துடிசை கிடார் ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கார். இந்த பகுருடியாறு இந்த இதெல்லாம் பண்ணுச்சு பாருங்க, இதெல்லாம் அழிஞ்சு போச்சு பாருங்க. அது கிமு 30,000 இருந்து கிமு 16,500 அந்த பீரியடு இருங்காரு. அது ஏகப்பட்ட வருஷம் அப்படிங்கிறாரு. அப்போ ஒரு தமிழ் சங்கம் இது அழிஞ்சதுக்கு அப்புறம், இந்த பக்கம் அழிஞ்சதுக்கு அப்புறம் அப்போ இருந்த தமிழ் சங்கம் ஒன்று இருந்துச்சுங்கிறார். அதுக்கப்புறம் இது அழிஞ்சிருச்சு. மகேந்திர மலையில் 2ஆம் தமிழ்ச்சங்கம் வந்தது. 2ஆம் தமிழ்ச்சங்கம் எப்போ தெரியுமா? கிமு 16,000 இருந்து கிமு 14,500. 3வது தமிழ்ச்சங்கம் பொதியமலையிலே இருந்திருக்கு. பொதியமலை தமிழ்ச்சங்கம் கிமு 16,000 இருந்து கிமு 3,105 வரை கிட்டத்தட்ட 13,000 ஆண்டுகள் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மணிமலை தமிழ்ச்சங்கம் கிமு 14,500 இருந்து கிமு 14,490 வரைக்கும் 10 வருஷம்தான் இருந்துச்சு. அடுத்தது குன்றம் எரிந்த குமரவேல் தமிழ்ச்சங்கம் 14,058 இருந்து 14,004 எல்லாம் கிமு. அடுத்து தலைச்சங்கம் 14,004 இருந்து 9,564 கிமுன்னா குறைஞ்சிக்கிட்டு வரும்ல. முதுகுடுமி தமிழ்ச்சங்கம் கிமு 7,500 இருந்து 6,900 வரை. இடைச்சங்கம் கிமு 6,805 இருந்து கிமு 3,105 வரை.
திருப்பரங்குன்றத்திலே தென் மதுரை தமிழ்ச் சங்கம் கிமு 1915 இருந்து கிமு 1715 வரை கடைச்சங்கம் நமக்கு தெரிய கேள்விப்பட்டது. கிமு 1715 இருந்து கிபி 235 இதுதான் கடைசி சங்கம். அப்போ சங்க காலம்னா என்ன அர்த்தம்? ஒரு 235 அந்த காலம், கிட்டத்தட்ட ஒரு 1800 1900 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னொன்று சொல்றார் தெரியுமா? தமிழ்நாட்டுக்கு வடக்கு எல்லை இமயமலை, வடதிசையெல்லாம் இமயமாக, தென்னங்குமரியோடு ஆயிடை அரசர் முரசுடை பெருஞ்சமம் ததைய ஆர்ப்பட. 10 ஒரு காலத்தில் இந்தியா பூரா தமிழ்நாடா இருந்துச்சு. கேரளா எங்கே இருந்துச்சு? கேரளா அந்த காலத்தில் குஜராத்தில் இருந்துச்சு. பாரத போர் நடந்துச்சா? பாரத போரில் எத்தனை பேர் இறந்தாங்க? 18 அக்குரோனி. ஒரு அக்குரோனின்னா 2.5 லட்சம் பேர். 18 அக்குரோனின்னா 45 லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க. இந்த 45 லட்சம் பேருக்கும் சோறு போட்டவன் சேர மன்னன் பெருஞ்சோற்று உதியன் சேரலாதன். ஏன் சார் கேரளாவில் சமைச்சா சோறு வடநாட்டில் கொண்டு போட முடியும்? பாரத போர் எங்கே நடந்துச்சு? குருட்சேத்திரம். குருட்சேத்திரே தர்மக்ஷேத்திரே. அந்த பக்கத்தில் யார் செத்து போனாலும் தூக்கிக்கிட்டு வந்து குருட்சேத்திர மண்ணில் வைப்பாங்களாம். அதுக்கு அப்புறம்தான் தூக்கிக்கிட்டு போய் மற்றது பண்ணுவாங்கண்ணா. குருட்சேத்திர மண்ணில் இறந்தா அவங்களுக்கு அடுத்த பிறவி கிடையாது, மோட்சம். அதனால தான் கிருஷ்ண பரமாத்மா மகாபாரத போரை குருட்சேத்திரத்தில் வச்சார். நான் குருட்சேத்திரம் 2 தடவை போயிருக்கேன், 4 நாள் தங்கி இருக்கேன். எந்த இடத்துல பரமாத்மா கீதை சொன்னாரோ அந்த இடத்துல பெரிய தேரு, பெரிய குதிரை அழகாக வச்சிருக்காங்க, எல்லாம் கட்டி இருக்காங்க, மண்ணில் அல்லது கல்லில். அருமையாக இருக்குது குருட்சேத்திரம். எதுக்கு சொல்ல வந்தேன்? கேரளா அப்போ பஞ்சாபில் இருந்திருக்கு. தசரதன் சபையில் விருந்து கொடுத்தானா, அதில் சோழ நாட்டு ராஜா கலந்துக்கிட்டானா. அப்போ நம்ம எவ்வளவு காலம் மொகஞ்சதாரோ எழுத்துக்களில் தமிழ் எழுத்துக்கள் உள்ளன. தமிழ் எழுத்து மொத்தம் 51. அந்த காலம் தமிழ் எழுத்து 51. இன்னைக்கு எத்தனை எழுத்து? அதெல்லாம் யாருக்கு சார் தெரியும்? நீங்கள் இங்கிலீஷுன்னா தெரியும், 26 எழுத்து, ஜஸ்ட் 26 லெட்டர்ஸ். தமிழ் எழுத்து எத்தனை? 247. இன்னைக்கு உயிரெழுத்து எத்தனை? 12. அ ஆ இ ஈ. மெய்யெழுத்து எத்தனை? 18. கசட தபர ஞனன நமன எரல வளன. 18 12 30. உயிர்மெய் எழுத்து ககா கிக்கி குக்கு. அது 18 × 12 216 எழுத்து. கூட்டுங்க, 216 30 246. இந்த அக்கண்ண ஆயுத எழுத்து மொத்தம் தமிழ் எழுத்து 247. யாராவது கேட்டால் சொல்லணும். சும்மா தமிழ் வாழ்கன்னு காலரை தூக்கி விட்டுட்டு போகக்கூடாது. இன்னைக்கு அப்படித்தான் நம்ம நாடு ஆகிப்போச்சு. தமிழ் தெலுங்குக்காரன் தெலுங்கு வாழ்கன்னு சொல்லலை, ஆனால் தெலுங்கு வாழுது. கேரளாக்காரன் மலையாளம் வாழ்கன்னு சொல்கிறதில்ல, ஆனால் மலையாளத்தை வாழ்விக்கிறான். இந்த தமிழ்நாட்டில் இருக்கவன் தமிழ் வாழ்கன்ட்டு தமிழுக்கு குழியை தோண்டி புதைச்சி விடுறான். புத்தகத்தில் எல்லாம் தமிழை எடுத்து விடுறாங்க. எதுக்கு சொல்ல வந்தேன்? அந்த காலத்தில் தமிழ் எழுத்து 51. கந்தர் என்ன பாட்டு? 51. அகர முதலென உரைசை 51 அக்கரமும். திருப்புகள். அகர முதலென உரைசை 51 அக்கரமும். மதுரை கோயிலுக்கு வந்திருக்கீங்களா? மகாலட்சுமி சந்நிதிக்கு முன்னால் பார்த்துருக்கீங்களா? அட்சரலிங்கம்னு போட்டு 51 சிவலிங்கம் இருக்கும். அட்சரம்னா எழுத்து. அந்த காலத்தில் 51 எழுத்து இருந்ததுனால அந்த சிவலிங்கம் அட்சரலிங்கம்னு 51 சிவலிங்கம் இன்னைக்கு மதுரை கோயிலில் இருக்குது.
முதல் தமிழ்ச் சங்க காலத்தில் தமிழ் கிரந்தம் இதுக்கெல்லாம் முன்னால 51 எழுத்துக்கள் இருந்தன. அவர் இன்னொன்று சொல்றாரு, துடிசைக்கலார், இந்த மீனாட்சி அம்மன் கோயிலை கட்டினது யாரு, மதுரையை உண்டாக்கினது யாரு, என்ன பாண்டியன்? குலசேகர பாண்டியன். யாரோ சொல்றாங்க, சந்தோஷம் ஐயா, நன்றி. குலசேகர பாண்டியன். அவங்கிட்ட இருந்து கூன் பாண்டியன் வரைக்கும் 72 பாண்டியர்கள். குலசேகர பாண்டியன் காலம் கிபி 640 முதல் 670 வரை அப்படின்னு சொல்றாங்க. கடைச்சங்கம் ஆரம்ப காலம் 1715 கிமு 1715. அதில் இருந்து கூன்பாண்டியன் காலம் வரைக்கும் கணக்கு போட்டு பார்த்தா 2385 ஆண்டு வருது. 72 பாண்டியர்கள் ஆட்சி பண்ணாங்கன்னா டிவைட் பண்ணா கிட்டத்தட்ட ஒரு பாண்டிய ராஜா 33 வருஷம் இருந்திருக்காரு. போதும், இனிமேல் சொன்னால் தூக்கம் ரொம்ப வந்துடும். இப்பவே வந்துருச்சு, இனிமேல் சொன்னால் ரொம்ப வந்துடும். போதும், தெரியணும். ஒரு அறிவுக்காக சொன்னேன். எவ்வளவு ஆராய்ச்சி அதில் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியணும். நாளை பின்ன படிக்கிற போது அம்மா எங்கேயோ கேட்டமேன்னு தோணணும். சந்தோஷம். இப்போ 49வது திருவிளையாடல், திருவாலவாயான படலம். ஏகப்பட்ட பாண்டிய ராஜாக்கள். நம்ம சுகுண பாண்டியன்னு ஒருத்தரை பார்த்தோம். அவனுக்கு அப்புறம் அடேங்கப்பா 23 பாண்டியர்கள் பேரெல்லாம் இருக்கு, நான் படிக்கிறேன். அப்புறம் எழுப்புறது யாரு? 23 பாண்டிய ராஜாக்கள் எல்லாம் முடிஞ்சுது. கீர்த்தி பூஷண பாண்டியன் அப்படின்னு ஒருத்தன். அவன் காலம் வந்துச்சா உலகத்தில் வெள்ளம் வந்துருச்சு. வெள்ளம்னா இமயமலையில் 3/4 பங்குக்கு வெள்ளம். என்ன ஆகும்? அழிஞ்சு போச்சு. பிரளய காலம். இந்த பாருங்க, நமக்கு என்னைக்கு இருந்தாலும் இந்த சுனாமி தான். ஒரு நாளைக்கு கடல் அழிஞ்சு கடல் எழும்பி நிலத்தை பூரா சாப்பிட்ரு. தண்ணி தான் நிற்கும். தண்ணியை அதில் இருக்கிற வடவாமுக அக்கினி உறிஞ்சிப்படும். அக்கினி தான் நிற்கும். அக்கினியை காற்று அணைச்சிப்படும். காற்று தான் நிற்கும். காற்று ஆகாசம் உறிஞ்சிப்படும். ஆகாசம் மட்டும்தான் நிற்கும். அடுத்த யுகம் பிறக்கிற பொழுது ஆகாசத்திலிருந்து காற்று வரும். காற்றிலிருந்து அக்னி வரும், நெருப்பு. நெருப்பிலிருந்து தண்ணி வரும். தண்ணியிலிருந்து மண்ணு வரும். மண்ணிலிருந்து மனுஷன் வருவான். இந்த மண்ணுக்கும் மனுஷனுக்கும் தான் தொடர்பு. மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கும் ஆசை. ஜெயிக்க போகிறது என்னவோ மண்ணு தான். புரியுதா? எத்தனை இடம் வாங்கினாலும் ஒரு நாளைக்கு அங்கே தான் போயாகணும். சரி, என்ன வந்தது? வெள்ளம் வந்துருச்சு. எல்லாம் அழிஞ்சு போச்சு. 8 இடங்கள் அழியவில்லை. வெள்ளத்தில் அழியாத 8 இடங்கள். 1, மீனாட்சி அம்மன் திருக்கோயில். 2, சொக்கலிங்க பெருமான் எழுந்தருளிய இந்திர விமானம். 3, பொற்றாமரை குளம். 4, ரிஷபமலை. இந்த திருவிளையாடலில் படித்தோமே, ஒரு பசுமாட்டை விட்டாங்க, நந்தி வந்து காளையாக மாறிட்டு, காளை மலை பசுமலை. அந்த காளை மலை, அந்த பசுமலை, அந்த யானை மலை எல்லாம் மதுரையில். அந்த பன்றி மலை, இந்த பன்றிமுக வீரர்கள் இருந்து இந்த 8 தான் தப்பிச்சுது. பிரளயம் முடிஞ்சுது. உலகம் புதுப்பிக்கப்பட்டது. ராஜா கீர்த்தி பூஷண பாண்டியன் அவன் புதுசாக எல்லாருக்கும் இடம் கொடுக்கணும். மக்கள் பிறந்திருக்காங்க, அப்போ தான் புதுசாக உலகமே உண்டாகி இருக்கு. எந்த இடத்துல பழைய மதுரை இருந்ததுன்னு தெரியலை. ஒரு ராஜா வந்தான். அந்த ராஜா கடவுளை கும்பிட்டான். யார? சோமசுந்தர பெருமான் சித்தராக வந்தார். நான் அன்னைக்கே சொன்னேன், அவருக்கு ரொம்ப பிடிச்சது சித்தர் தான்.
மீனாட்சி அம்மன் கோயிலில் எல்லாம் வல்ல சித்தர் இன்னைக்கும் இருக்கார், கம்பீரமாக இருப்பார். சிவபெருமான் சித்தராக வந்தார். உடம்பு பூரா பாம்பு, எங்கே பார்த்தாலும் பாம்பு. நம்ம ஊர் பொண்ணு பம்பாய்க்கு பாட்டு இசை பாடுறதுக்காக போணுச்சு, கீர்த்தனை. அங்கே போனால் கச்சேரி, இசை பாடிக்கிட்டே இருக்கு, யாரும் கேட்கலை. இது தமிழில் பாடுது, அவங்களுக்கு என்ன புரியும்? பாட்டும் புரியலை, இசையும் புரியலை, அப்படி இருந்தாங்க. இது பார்த்தது கெட்டிக்கார பொண்ணு. ஆடு பாம்பே மகிழ்ந்தாடு பாம்பே, பாம்பே இல்லை பாம்பே, எல்லாம் சே நம்ம பாம்பேயை பற்றி பாடுதடா, எல்லாம் நிமிர்ந்து உட்காந்துட்டாங்க. அது மாதிரி சிவபெருமானுக்கு உடம்பு பூரா பாம்பு. பாம்போட வந்து நின்னாரா, என்ன வேணும்? மதுரைக்கு எல்லை வேணும். புரியலை, அவ்வளவுதானே. ஒரு பாம்பை தூக்கி போட்டார். இங்கே மூட்டை கணக்கால பாம்பு இருக்கு. அது என்னங்க பாம்பு? சர்பண்ட் பவர், குண்டலினி சக்தி, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை வரைக்கும் மூலாதாரத்து சக்தி பாம்பு மாதிரி எந்திரிச்சு போய் இங்கே வரைக்கும் போகும். இதுக்கு அட்டாங்க யோகம்னு பேர், திருமூலர் பேசுகிறார். அதான் பாம்பு ஒரு அடையாளம், சர்பண்ட் பவர். பிள்ளையார் இடுப்பில் பாம்பு. சிவபெருமான் நடனம் ஆடுற பொழுது கட்டி இருக்கிற புலித்தோல் விழுந்துடப்படாதில்ல, பெல்ட்டு பாம்பு. அம்பாள் பராசக்திக்கு கங்கனா பாம்பு. பெருமாளுக்கு படுக்கையே பாம்பு தான், முரட்டு படுக்கை. பாம்பில் படுத்தா நல்ல தூக்கம் வருமா? சார் படுத்து பார்த்தீங்களான்னு கேட்காதீங்க, படுத்து பார்த்துருந்தா வந்திருக்க மாட்டேன். பெருமாளுக்கு எல்லாம் பாம்பு தான், அரவணை தான் எல்லாம், கொடையும் அதுதான், தம்பியும் அதுதான், எல்லாம் அதுதான். அது மாதிரி பாம்பு என்ன பண்ணுச்சு? கோயிலுக்கு வந்தது, கிழக்கு பக்கம் தலையை வச்சுது, வாழை நீட்டிக்கிட்டே போனது. இப்படியே 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 எந்த பகுதி? 4 வெடி வீதி. இப்போ 4 வெடி வீதி, 4 வெடி வீதியின் சுற்றி அந்த வாழை கொண்டாந்து வாயில் வச்சுக்கிச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு? ஒரு ரவுண்டு போட்டாச்சு. வாளை வாயில் வைத்ததுனால வாழவாய், திருவாலவாய். இன்னொரு அர்த்தம் திரு ஆலவாய். ஆலம்னா விஷம், விஷத்தை வைத்திருக்கக்கூடிய பாம்பு அடையாளம் காட்டினதுனால அதுக்கு என்ன பேரு? திருவாலவாயின்னு பேர் வந்தது. ஏன் சார் அந்த பேர் வந்தது? இந்த பாம்பு கெட்டிக்கார பாம்பு. சிவபெருமான்கிட்ட கேட்டது, பெருமானே நான் அடையாளம் காட்டுறேன், என் பேரில் அந்த ஊர் இருக்கணும். இந்த பேராசை அதுக்கே வந்துருச்சு. நமக்கு பேராசை இருக்கா இல்லையா? பேராசை தான் பேராசை. என் பேரை எவனாவது தப்பாக எழுதனா கோபம் வருமா வராதா? என்னம்மா பிறக்கிற போது என்ன ராமசாமி செட்டியாருன்னு கேட்குறேன், புள்ள பிறந்துருச்சான்னு கேட்குறேன். போகிற அன்னைக்கு கோவிந்தசாமி செட்டியாரை தூக்கி பணத்தை தூக்கியாச்சாங்கிறேன். பிறக்கிற போது பிள்ளை, போகிற அன்னைக்கு பணம். இதுக்குள்ளே வச்ச பேர் நமக்கு. இந்த பேரில் எனக்கு ஆசை. ஆசையாக இருக்கா இல்லையா? அங்கே என் பேரை பார்த்தா ஆசை, டிவியில் என் பேரை பார்த்தா ஆசை. என்ன ஆசை? எங்கள் ஊரில் ஒருத்தர் திருமகுடம்னு பேர், கல்யாண அழைப்பில் அவர் பேரை தப்பாக எழுதிவிட்டாங்க. திருமகுடம் திருகு மடம்னு எழுதிவிட்டாங்க. போகமாட்டோம்ட்டாரு, என் பேரை தப்பாக எழுதிவிட்டாங்க. பேராசை. மாணிக்க வாசகசாமி என்ன சொல்லுவார்? உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன். நம்ம இன்னைக்கு பேர், 250 ரூபாய்க்கு டியூப்லைட்டு போட்டிருக்கேன், என் பேரை எழுதணும். கோவிந்தசாமி செட்டியார் மகன் கந்தசாமி செட்டியார் பயம். உபயம்னு எழுத இடம் கிடையாது. ஊனா மேலே பயம் கீழே எழுதுறனா இல்லையா? 250 ரூபாய்க்கு டியூப் லைட்டு வாங்கிட்டு 350 ரூபாய்க்கு பேர் எழுதுனாத்தான் அடுத்தாப்புல கொடுப்பேன். இந்த பேராசை பொல்லாத ஆசை இந்த பாம்புக்கு வந்துச்சு.
கேட்டதா திருவாலவாய் அப்படின்னு பேர் வரும் அப்படின்ட்டார். சக்கரவாள மலை போன்று பெரிய மதிலை பாண்டியன் கட்டினான். 4 வாயில்கள். தெற்கில திருப்பரங்குன்றம், வடக்கில காளைமலை, மேற்கில திருவேடகம், கிழக்கில திருப்பூவனம். சுத்தி போட்டு விட்டுருச்சு. இதுதான் திருவாலவாயான படலம். 50. இப்போ 49 ஆச்சா? 50. சுந்தர பேரம்பு எய்த படலம். வங்கியசேகர பாண்டியன்னு ஒருத்தன். இது பாண்டிய மன்னர்கள் 72 பேர். நான் பேரெல்லாம் சொல்லலை, அந்தந்த பாண்டியனை மட்டும் சொல்கிறேன். அவன் காலத்தில் சோழ மன்னன் படையெடுத்து வந்தான். இது அடிக்கடி நடக்கிறது. சோழன் படையெடுத்து வந்தானா வழக்கம் போல அவன்கிட்ட படை பெருசு. இந்த பாண்டியன் எல்லாத்தையும் சிவபெருமானுக்குன்னு கொடுத்துவிட்டு நிம்மதியாக இருந்தானா இவனுடைய சேனை குறைச்சல். அவன் படையெடுத்து வர்றான். யாரு காப்பாற்ற போறா? வழக்கம் போல சிவபெருமானே. கவலைப்படாத, சண்டைக்கு போ, நான் பார்த்துக்கிறேன். ஆமாம், கடவுள் வருவாரா மாட்டாரா? கூப்பிட்டா வருவாரா, கூப்பிடாமலே வருவாரா? கூப்பிடணும். கிருஷ்ண பரமாத்மா தேரில் போறாரு. உத்தவர்னு ஒரு மகரிஷி, உத்தவ மகரிஷி குறுக்கிடுறாரு. கண்ணா, சரி நிறுத்தியாச்சு தேர. உங்ககிட்ட ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? இந்த யுத்தத்தை நீ தானே நடத்தின, நீ தானே உண்டாக்கின, நீ நினைச்சா நிறுத்தி இருக்கலாமல்ல. நான் என்ன செய்யணுங்கிற? அன்னைக்கே இந்த சூதாட்டத்தில் உட்கார்ந்த போது அவன் 2 போடுங்கிறான், கரெக்டாக 2 விழுகுது. நீ மாற்றி இருக்கலாமல்ல. யாரு கேட்கறது? யாரு? சகுனி கேட்குறான். தர்மராஜா, உன் பொண்டாட்டி இப்போ எனக்கு இந்த இடத்துல பணையம் யாரு? உன் மனைவி. நான் என்ன போடணும்? தருமன் 2 போடணும். சகுனி போட்டான், 2 விழுந்துருச்சு. அவ்வளவுதான், பாஞ்சாலி அடிமைன்னுட்ட. கிருஷ்ணா, நீ நினைச்சா அந்த 2 புரட்டி விட்டு 3 ஆக்கி இருக்கலாமல்ல. ஏன் பண்ணுனேன்? கிருஷ்ணன் சொன்னான், துரியோதனன் சூதாடுறதுக்கு மாமனை உட்கார வச்சேன். சகுனி சூதாடுவான், நான் பணையம் வைக்கிறேன்னு. இந்த தருமன் என்ன பண்ணனா? அது மாதிரி கிருஷ்ணன் சூதாடுவான், நான் பணையம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. நான் சூதாடுறேன்னு உட்கார்ந்தேன். நம்மளை கூப்பிடலை. நான் வாசப்படியிலே நின்னேன். யாரு சொல்றா? கிருஷ்ணன். வாசப்படியிலே நின்னேன். ஒரு பயல நம்மளை கூப்பிடலை. கூப்பிட்டா வந்துடுவேன். ஒரே ஒருத்தி கூப்பிட்டா. யாரு? பாஞ்சாலி திரௌபதி. சேலையை பிடிச்சி எடுக்கிறான். வீட்டுக்கு விளக்கு ரவிக்க போடலை, ஒரே ஒரு சேலை அந்த காலம். அதை பிடிச்சி இழுக்கிறான். எப்படி இருக்கு அந்த பொண்ணுக்கு? கவலையே படலை, கையை மேலே தூக்கிட்டான். வையகம் காத்திடுவாய் கண்ணா மணிவண்ணா என்றன் மனச்சுடரே, ஐயனின் பதமலரே சரண் ஹரி 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 என்றாள். எல்லாம் உலகத்தை மறந்தாள். அன்னை ஒருமையுற்றாள். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. கிருஷ்ணாங்கல. ஏன் கோவிந்தன் நாமம் அவ்வளவு சிறப்பு. பசுமாட்டுக்காக வந்து பசுமாட்டை மேய்ச்சவன் அவளது எளிமை. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையில் பின்னால பூரா கோவிந்தா. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. எத்தனை 3-4 இடத்துல கோவிந்தா. ஆண்டாள் நாச்சியார் மாதிரி பாஞ்சாலி கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. கூப்பிட்டாள்ல, நான் ஏற்பாடு பண்ணனா இல்லையா? அந்த பைய இழுக்கிறேன். துச்சாசனை 1000 யானை பலம். இந்த பொண்ணு இப்படி பொத்திக்கிச்சு. எவ்வளவு நேரத்துக்கு பொத்திக்க முடியும்? கையை மேலே தூக்கிட்டான். வையகம் காத்திடுவாய் கண்ணா மணிவண்ணா என்றன் மனச்சுடரே, ஐயனின் பதமலரே சரண் அரி 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 என்றாள். என்ன ஆச்சு? பொய்யர்தம் துயரினை போல், பொய் சொல்றவனுக்கு துன்பம் வளர்வது போல்.
நல்ல புண்ணிய வானர்தம் புகழினை போல் புண்ணியம் பண்ணனவனுக்கு புகழ் வளர்வது போலே தையலர் கருணையைப் போல் பெண்கள் மனசு கருணை போலே. பாரதி இல்லை, பெண்களை வசத்தாம விடுவானா? தையலர் கருணையைப் போல் கடல் சலசல தெரிந்திடும் அலைகளைப் போல் கடல் அலம் அது கண்ணபிரான் அருளால் களற்றிட களற்றிட துணி புதிதாம் வண்ணப்பொற் சேலைகளாம் அவை வளர்ந்தன வளர்ந்தன வளர்ந்தனவே எண்ணத்தில் அடங்காவே அவை எத்தனை எத்தனை நிறத்தனவோ. கலர் கலரா வருது சேலை, இழுக்க இழுக்க வருது, மேட்சிங் ஜாக்கெட்டோட வருது. பொன்னிலை பட்டிளையும் மிக புது 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 புதுமைகளாய் சென்னியில் கை குவித்தாள் அவள் செவ்விய மேனியை சார்ந்து நின்றே முன்னிய ஹரிநாமம் தன்னில் மூடு நற்பயனுலகறிந்திடவே துன்னிய துகில் கூட்டம் கண்டு தொழும்ப துச்சாதனன் வீழ்ந்து விட்டான். இழுத்தவன் விழுந்துட்டான். இவ கைய மேல தூக்கி கோவிந்தா 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 காப்பாத்தனா இல்லையா? கூப்பிட்ட குரலுக்கு கிருஷ்ணன் ஓடி வருவான். கூப்பிடல. இப்ப புரியுதா? பாண்டியராஜா என்ன பண்ணா? சிவபெருமானே நீ தான் காப்பாற்றணும். சொக்கநாதர் நினைச்சா வருவார், நினைக்கணும். உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும் நினைக்க வரமெனக்கு நீதா. மனக்கவலை நீக்குகின்ற தென்மதுரை நின்மலனே எவ்வுலகும் ஆக்குகின்றாய் சொக்கநாதா. சொக்கநாத வெண்பா தருமபுர ஆதீனம் முதல் பட்டம் குருஞான சம்பந்தர் பாட்டு. எவ்வுலகும் ஆக்குகின்றாய் சொக்கநாதா உனக்கு பணி செய்ய உந்தனை என் நாடும் நினைக்க வரம் எனக்கு நீதா. கூப்பிட்ட குரலுக்கு சொக்கநாதர் ஓடி வருவார். வந்துட்டார். ரிஷவமலை காளைமலை அந்த இடத்துல சோழர் பல வந்துருச்சு. பாண்டிய நாட்டு எல்லை சண்டை நடக்குது. சோழன் பட பெருசு, பாண்டியன் பட செதறுது, ஓடுது. சோழன் வெற்றி சங்கு ஊதி விட்டான். பாண்டிய ராஜா தவிக்கிறான். என்ன சிவபெருமான் வர்றேன்னார காணமே, லேட்டா போச்சே, வழியில காளமாடு என்ன ஆச்சோ? அவருக்கு வாகனம் காளமாடு தானே, அதுவும் காளமாட்டிலையும் கிழட்டு காளமாடு. தர்மம் ரிஷபம், தர்மம் அறம். அறம் எப்போ இருக்கு? என்னைக்கும் இருக்கு. அதனால காளமாடு கிழட்டு காளமாடு என்ன ஆச்சோ தவிக்கிறானா. திடீர்னு ஒரு வேடன் வந்துட்டான். சிவபெருமானுக்கு பிடிச்ச இன்னொரு வேடன் கிராதார்ஜுனேயம். கிராதன்னா வேடன்னு பேர். கிராத வேடமோடு திருவாசகம் சொல்லுங்க. கிராத வேடமோடு அடுத்த வரியில் வரணும். கிஞ்சுகவாயவள் விராபு கொங்கை நற்றடம்படிந்தும். திருவாசகம் அத்தனை வரியும் கதைங்க எவ்வளவு பாடி இருக்கார் அவர். ஒரு வேடன் வந்துட்டான். அங்கிருந்து அம்பு விட்டான். ஒரு அம்பு 10,000 பேரை தீர்த்து விடுச்சு. சோழன் பார்க்கறான், யார் அது? ஒரு அம்பு இத்தனை பேரை கொல்லுதே. அம்பை எடுத்து பிடுங்கி பார்த்தா அதுல சுந்தரேசன் எழுதியிருக்கு. யாரு சுந்தரேசன்? சொக்கலிங்க பெருமான். ராமனுடைய அம்பு பாஞ்சுது வாலி மேல, நெஞ்சில பாஞ்சிருச்சு. 2 கை 2 காலு வாலு எல்லாத்திலையும் முடிச்சுக்கிட்டான். உள்ள போகாம இழுத்துக்கிட்டான். ராமன் அம்பு உள்ள போயிரும். இவன் பலத்துல அது போக முடியல, தவிக்குது. இழுத்துக்கிட்டானா, அம்பை பார்க்கறானா, யாரா என் நெஞ்சில பாயிற அளவுக்கு அம்பு விடுறவன். அதுல என்ன போட்டிருக்கு? ராமான்னு போட்டிருந்துச்சா? செம்மை சேர் நாமன் தன்னை கண்களில் தெரிய கண்டான். எல்லா உலகுக்கும் மும்மை சேர் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை. கம்பர் வாக்கு. மும்மை சேர் உலகுக்கெல்லாம் உம்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை கண்டான். அது மாதிரி அதில் என்ன பேர் போட்டிருக்கு? சுந்தரேசன். ஐயோ, சிவபெருமான்ல வந்திருக்காரு. சோழன் ஓடினான். அவனுக்கு துணைக்கு வந்தவங்க துருக்கர்கள், ஒட்டியர்கள். வெளிநாட்டிலேருந்து ஆள் பிடிச்சி வந்திருக்கேன்.
துருக்கர் ஒட்டியர் எல்லாம் அவனை திருப்பி கூட்டிக்கிட்டு வந்தாங்க. என்னடா இதுக்கு போய் பயப்படுற, ஒரு ஆள் தாண்டா அவன் நிற்கிறான், இங்கே வா. சிவபெருமான் என்ன பண்ணாரு, 10 அம்பு விட்டாரா, 1000 தேர் விழுந்தது. அடுத்த 10 அம்பு 1000 யானை விழுந்தது. இந்த பாட்டை பாருங்க. 10 அம்பு தொடுத்து 110 தேரை சாய்த்தான். 10 அம்பு தொடுத்து 110 வெங்களிற்றை மாய்த்தான். களிறுன்னா என்ன, யானை. 10 அம்பு தொடுத்து 110 பரியை கொன்றான், குதிரை. 10 அம்பு தொடுத்து 110 உடரை வென்றான். 110ன்னா என்ன அர்த்தம், 100 + 10 இல்லை, 100 × 10, 1000. 100 அம்பு தொடுத்து 100 வெம்பரி மேலைதான். 100 × 100 10,000. 100 அம்பு விட்டாராம், அங்கே 10,000க்கு மேலே சாஞ்சி 1000 அம்பு விட்டாராம். 1000 வாடியால் 100,000 வரியை கொன்றான். 100,000னா 1,00,000. 1000 வாளியால் 100,000 வரியை கொன்றான். 1000 வாளியால் 100,000 கரியை கொன்றான். கரின்னா என்ன, யானை. 1000 வாளியால் 100,000 தேரை சாய்த்தான். 1000 வாளியால் 100,000 பேரை சாய்த்தான். எல்லாம் லட்சக்கணக்கில் இருந்ததே அவ்வளவுதான். எல்லாம் ஓடுறாங்க, பயப்படுறாங்க. எங்கே பார்த்தாலும் கடுகு, பேய், பாம்பு. சோழன் தோற்று ஓடினான், பாண்டியன் வெற்றி சங்கு ஊதினான். சோமசுந்தர கடவுளுடைய ஆலயத்துக்கு வந்து பாண்டியன் வணங்கினான். இது 50வது திருவிளையாடல். இதுக்கு என்ன பேரு, சுந்தர பேரம்பு எய்த படலம். சுந்தரங்கிற பேர்ல அம்பு எய்த படலம், சுந்தர பேரம்பு எய்த படலம். இப்போ 51. இன்னைக்கு 56 முடிய போகணும், எளிமையா இருக்கும். நாளைக்கு மாணிக்கவாசகரும் ஞானசம்பந்தரும் வரப்போறாங்க. அதனால எல்லாரும் வந்துடணும். அடுத்த வீட்டுக்காரன், எதிர்த்த வீட்டுக்காரன் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வரணும். இத்தனை நாளை போகாட்டி பரவாயில்ல, இன்னைக்கு வந்துடணும். ஒரு பாதிரியார், தமிழ் தெரியாது, இங்கிலீஷ் பாதிரியார், ஃபாதர், எல்லாரையும் பார்த்தாராம். நீங்கள் மற்ற நாட்களில் சர்ச்சுக்கு வராவிட்டால் பரவாயில்லை. எல்லாம் கேட்குறாங்க, நீங்கள் மற்ற நாட்களில் சர்ச்சுக்கு வராவிட்டால் பரவாயில்லை, ஞாயிற்றுக்கிழமை வராவிட்டால் பரவா உண்டு. பரவாயில்லைக்கு ஆப்போசிட் பரவா உண்டு. அதான் ஐயா சர்ச்சு தமிழ், கிறிஸ்தவ தமிழ். ஆமாம், அவர் என்ன பண்ணுவார், அவர் வெள்ளைக்காரரு யோசிச்சாரு. பரவாயில்லைக்கு ஆப்போசிட் என்ன, பரவா உண்டு. மறக்க முடியாது. அதனால் நாளைக்கு ஞான சம்பந்தர், திருவாசகம், மாணிக்க வாசகர் வரலாறு எல்லாம் வரப்போகுது. இப்போ 51 சங்க பலகை கொடுத்த படலம். பாண்டிய நாட்டுக்கு என்ன சிறப்பு, தமிழ்ச்சங்கம். சோழ நாட்டில் காவேரி ஓடுது. காவேரிக்கு பொன் கொளிக்கும் பொன்னின்னு பேர். சோழ நாட்டில் பஞ்சம் வந்தால் மண்ணை அள்ளி போட்டு அடைக்க மாட்டாங்களாம், மன்னிக்கணும். பஞ்சம் வந்தால், ஏன் வெள்ளம் வந்தா, அப்படி சொல்கிறேன், அப்போ தான் புரியும். பஞ்சம் வராது, வெள்ளம் வந்தால் சோத்தை அள்ளி போட்டு அடைப்பாங்களாம். சோற்றால் மடை அடைக்கும் சோநாடு அப்படின்பான். அவ்வளவு. அங்கே சங்கம் கிடையாது. இந்த பாண்டிய நாடு பஞ்சம்தான். பேப்பரை தமிழ் இலக்கியத்தை எடுத்து பாருங்க. பாண்டிய நாடு 12 ஆண்டு வர்க்கடம் சென்றது. வர்க்கடம்னா பஞ்சம்னு அர்த்தம். இந்த பஞ்சத்தில் சங்கம் வளர்ந்தது. ஏன் ஏன் பாண்டிய நாடு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் புதஸ்தானம். நவகிரகங்களிலே புதனுக்குரிய ஸ்தானம் பாண்டி நாட்டு மீனாட்சி கோயில். புதன் அறிவுக்கு அதிபதி. இதனால ஞானம் கொடுக்கக்கூடிய அறிவு. அங்கே சங்கம் வளர்ந்தது. ஆமாம், சங்கத்தை யாரு கொண்டாந்தார்? திருவள்ளுவருடைய திருக்குறள் சங்கப்பலகையில் வைக்கப்பட்டு ஒப்புக்கொள்ளப்பட்டதுன்னு ஔவையார் படம் பார்த்தது ஞாபகம் இருக்கா? அந்த காலம்
ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, ஔவையார் பார்ப்பது யாவர்க்கும் நன்று அப்படின்னு எஸ் வாசன் அந்த காலத்தில் விளம்பரப்படுத்தினார். நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருந்த பொழுது அந்த ஔவையார் படத்தை 3 தடவை பார்த்துருக்கேன். நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. சங்க பலகை கொடுத்த படலம். காசியில பிரம்மா 10 அஸ்வமேத யாகம் பண்ணினார். காசி போயிருக்கீங்கல்ல, போனவங்களுக்கு சொல்றேன். கங்கை கரையில குளிக்கிற இடம், அதுக்கு பேர் தெரியுமா? காட்டுன்னு பேர். தசா அஸ்வமேத காட் அப்படின்னா பிரம்மா 10 அஸ்வமேத யாகங்கள் செய்த படித்துறை. அந்த அங்கே இருக்கிறது என்ன? அது முன்ஷி காட். முன்ஷின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் பேரில் வைக்கப்பட்ட ஒரு படித்துறை. இந்த பக்கம் இருக்குது மணிகர்ணிகா காட். காதுல சிவபெருமான் ராமநாமத்தை சொல்லக்கூடிய இடம், அதுக்கு பேரு மணிகர்ணிகா காட். அந்த பக்கம் ஹரிச்சந்திரா காட். ஹரிச்சந்திரன் தன் பிள்ளைய எரிக்கிறதுக்கு கொண்டு வந்த காட். இந்த பக்கம் பஞ்சகங்கா காட், 6 கங்கைகள் ஓடக்கூடிய இடம். இப்படி 64 காட் காசியில. அந்த காசியில பிரம்மா 10 அஸ்வமேத யாகம் பண்ணனாராம். அதுக்கு என்ன பேரு? தசா அஸ்வமேத காட். பிரம்மா யாகம் பண்ணிட்டார். இந்த அஸ்வமேத யாகம் பண்ணிட்டா மனைவியோட நல்ல கங்கையில் நீராடணும், கும்பிடணும். அந்த பலனை பெருமானேன்னு அவர் காலடியில் சமர்ப்பிக்கணும். இப்போ பிரம்மாவுக்கு 3 பேர், சாவித்திரி, காயத்ரி, சரஸ்வதி, 3 மனைவியர். இந்த மந்திரங்கள் சக்தி அதையெல்லாம் மனைவின்னு சொல்றது. நீங்க பாட்டுக்கு 3 சார், அப்ப எனக்கு 4 பரவாயில்லைங்கப்படாது. அதெல்லாம் சக்தி, பராசக்தி. முருகனுக்கு எத்தனை சம்சாரம்? 2 சார். யாரு? வள்ளி தெய்வ யானை. 2 பேரோட்டையும் குடும்பம் நடத்தி இருந்தா இந்நேரம் எத்தனை பிள்ளை பிறந்திருக்கணும்? நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. அது யாரு? இச்சா சக்தி, கிரியா சக்தி. அன்பினால் வழிபடுபவள் வள்ளி இச்சா சக்தி. கோயிலுக்கு போய் கோயிலை சுத்தம் பண்ணி கோயிலில் சாமிக்கு பூ கட்டி கொடுத்து நைவேத்தியத்துக்கு ஏற்பாடு பண்ணி திருத்தொண்டு செய்து அதுக்கு கிரியைன்னு பேர். அது தெய்வ யானை, கிரியா சக்தி. வள்ளி இச்சா சக்தி. கடவுளுக்கு யார் மேல ரொம்ப பிரியம்? வள்ளி மேல. இத்தனைக்கும் தெய்வான்னு சிவப்பு, வள்ளி நம்ம நிறம். வேட்டு வச்சு வேடு வச்சு வள்ளி என்ன பண்ணுவாராம்? ராத்திரிக்கு வள்ளியை கூப்பிட்டு உட்கார வச்சு அவ காலை பிடிச்சி விடுவாராம். யாரு? சுப்பிரமணியர். இந்த அநியாயத்தை எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? உங்களுக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமா இருக்குல்ல? பாகு கனிமொழி மாது குறமகள் பாதம் வருடிய மணவாளா. பாதத்தில் அமுக்குனா கூட வலிக்குமா, வருடி விடுவானா. அருணகிரிநாத சுவாமி. வள்ளிக்கு வாய்த்தவனே மயிலேறிய மாணிக்கமே. வள்ளிக்கு என் தெய்வானைக்கு வாய்த்தவனேன்னு சொல்றது சொல்ல மாட்டார். காலில் விழுந்து எனக்கு என்ன டியூட்டி கொடுத்துருக்குறீங்க, நான் செய்கிறேன் அப்படிம்பானா. யார்கிட்ட? வள்ளிகிட்ட. பணியா என வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரணி. பணியா, பணின்னா வேலை என்னன்னு கேட்பான். ஏன் வள்ளிக்கு அவ்வளவு மரியாதை? ஒன்றும் இல்லை, வள்ளிங்கிறது நீங்களும் நானும். அன்புனால திருவாசகம் பாடி, தேவாரம் பாடி, திருப்புகழ் பாடி, அனுபூதி பாடி, கண்ணீர் விட்டு அழுறம் பாருங்க. இது அன்பு வழிபாடு. கோயிலில் போய் எல்லா வேலையும் பார்க்குறமே, அது கிரியை வழிபாடு. தெய்வ யானை அதுக்கு அடையாளம், வள்ளி இதுக்கு அடையாளம். அன்பினால் உருகினால் கடவுள் அவர் தேடி வர்றாரு.
தெய்வ யானை திருப்பரங்குன்றத்துக்கு முருகனை தேடி வந்தாள். வள்ளியை தேடி வள்ளிமலைக்கு முருகன் போனான். அன்புனால கும்பிட்டா கடவுள் உங்கள்கிட்ட வருவார். கிரியை பண்ணனா நீதான் கடவுள்கிட்ட போய் சேரணும். எதுக்கு இவ்வளவுன்னு சொல்ல வந்தேன்? சரஸ்வதி, சாவித்திரி, காயத்ரி 3 பேரோடையும் பிரம்மா குளிச்சார். குளிக்க போனார். சரஸ்வதி பின்னால வந்தா. மேல ஒரு விஞ்சை மகள் அருமையா இசை பாடினா வீணையோட. சரஸ்வதி கையில என்ன இருக்கான்? வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒலியில் இருப்பாள். வீணை மேலே வாசித்த உடனே கொஞ்சம் நின்றுட்டான். இந்த நல்ல இசை தெரிஞ்சவங்களுக்கு நல்ல பாட்டு கேட்டால் கொஞ்ச நேரம் ஈடுபடுவாங்க. நின்றுட்டான். பிரம்மா பார்த்தார். அதென்ன போய் குளிக்கணும், இவ பாட்டுக்கு நிற்கலாமா? விறுவிறுன்னு மற்ற 2 பேரையும் கூட்டிக்கிட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டார். இவ அப்பத்தான் திரும்புறா. என்னை மட்டும் விட்டுட்டு போயிட்டீங்க, நீ பண்ணது தப்பு, உன்னை யாரு நிற்க சொன்னா? 3 பேரோட போகிற பொழுது ஒன்னாத்தானே போகணும். எல்லாரும் போகிறோம், ஒரு நகைக்கடையை பார்த்து நீ பாட்டுக்கு நின்னா தப்பு தானே? என்னம்மா, நான் ஒன்றும் சொல்லக்கூடாது, அது மாதிரி நீ நிற்கக்கூடாது, உன் மேலே தப்பு. பூமியில் போய் ஜென்மங்கள் எடுத்து பிறப்பாயாக போ. எடுத்த உடனே அவருக்கு சாபந்தான். சரஸ்வதி கும்பிட்டா இந்த சாபத்தை மாற்ற முடியாதா? 48 ஜென்மம் நீ எடுக்கணும். என்ன கணக்கோ? 48 ஜென்மம் உங்களை விட்டு நான் பிரிஞ்சு இருக்க முடியாது. பிரம்மா படைக்கிறவருக்கு அறிவு இருக்கணுமா வேண்டாமா? சரஸ்வதி அறிவுள்ளவர் படைச்ச போதே நம்ம இந்த பாடுபடுறோம். அறிவில்லாதவர் படைச்சா நம்ம எந்த பாடுபடுவோம்? அதனால் அப்படியா ஒன்று செய். தமிழ்நாட்டில் போய் 48 புலவர்களாக நீ அவதாரம் எடுப்பாய். தமிழ் சங்கத்து புலவர்கள் 48 + 1. அந்த 1 யாருன்னு அப்புறம் சொல்ல போறேன். தமிழ் சங்கம் மதுரையில் இருந்துச்சா? புலவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? 49 பேர். இன்னும் மதுரை மீனாட்சி கோயிலில் அந்த சங்க புலவர்கள்னு போட்டு ஒரு சந்நிதி இருக்கு, 49 பேர். நீ 48 புலவர்களாக பிறந்து இந்த படியை தீர்த்து கொள். கண்ணீர் விட்டாள். சிவபெருமான் 49வது புலவராக வருவார். முடிஞ்சு போச்சு. இவங்க 48 புலவர்கள் தமிழகத்தில் பிறந்தார்கள். பல மொழி அறிவு. அந்த காலம் இந்தியாவில் எத்தனை மொழி இருந்துச்சு தெரியுமா? 18 மொழி. நினப்பு வருதா? 30 கோடி முகமுடையாள், உயிர் மொயம்புற ஒன்றுடையாள், இவள் செப்பு மொழி 18 உடையாள், எனில் சிந்தனை ஒன்றுடையாள். பாரதி. 30 கோடி முகம் இந்தியன் தாய்க்கு, 60 கோடி கை. அந்த காலம் 30 கோடி, இன்னைக்கு 140 கோடியை தாண்டிருச்சு. நம்ம தான் நம்பர் 1. சீனக்காரன் ஓடிட்டான். இதில் இவங்களை மிஞ்ச முடியாதுன்னு 140 கோடி நம்ம தான் இன்னைக்கு. 30 கோடி முகமுடையாள், உயிர் மொயம்புற ஒன்றுடையாள், இவள் செப்பு மொழி 18 உடையாள், எனில் சிந்தனை ஒன்றுடையாள். தமிழில் தேர்ச்சி, 18 மொழியில் அறிவு. நல்லா கேடுங்க. தமிழில் புலமை இருக்கணும், 4 மொழி கற்றுக்கணும். நான் ஹிந்தியை கற்றுக்க மாட்டேன், நான் தெலுங்கு கற்றுக்க மாட்டேன், நான் கன்னடம் கற்றுக்க மாட்டேன் அப்படின்னா உன் ஊருக்குள்ளே இருந்து நீ ஓஞ்சு போயிடுவேன். ஒரு மொழியை கற்றுக்கிறது என்பது ஒரு நாட்டையே வெற்றி கொள்வது சமம். படிக்கணும். நான் ஹிந்தி படிக்காமல் காசியில் போய் நான் பட்ட பாடு நாய் பட்ட பாடாக போச்சு. அவன் ஒன்று பேசுகிறான், எனக்கு தலையும் புரியலை வாடும் புரியலை, ஹிந்தி தெரிஞ்சாலு பக்கத்தில் இல்லை, நான் என்ன தான் பண்ணுவேன்? அந்த மாதிரி தமிழில் தேர்ச்சி. திருநீறு சிவமணி அணிந்த புலவர்கள் மதுரைக்கு வந்தார்கள். சிவபெருமான்
சங்கத்தை உண்டாக்கி அவர்களுக்கு தலைமை தாங்கினார். அவங்கள பார்த்து கேட்டாராம், நீங்கள்லாம் எங்கேருந்து வர்றீங்க? அவங்க சொன்னாங்களாம், தாமிரபரணி கரையிலிருந்து வர்றோம். என்னையா பாட்டை சொல்லவா? அந்த பாட்டை சொல்கிறேன். ஏன்னா நான் பாட்டுக்கு இந்த ஊரில் பேசுறதுக்காக இவர் இப்படி சொல்கிறாரு, மற்ற ஊராக இருந்தால் மாற்றிடுவார் அப்படின்னு சொல்லப்படாதில்ல. இந்த பாட்டை சொல்கிறேன். அவ்விடை வருகின்றாரை நோக்கி நீர் யாரை? நீவிர் எவ்விடை நின்றும் போதுகின்ற நீர் என்ன? அன்னார் வெவ்விடை அணையீர் யாங்கள் விஞ்சையர் அடைந்தோர் பாவம் வவ்விடும் பொருணை நாட்டில். பாவத்தை அழிக்கக்கூடிய பொருணை மண்ணிலிருந்து வர்றான். பொருணைன்னா எது? தன் பொருணை தாமிரபரணி, ஆண் பொருணை அமராவதி. பொருணை காவிரி, தென்பெண்ணை, பாலாறு, தமிழ் கண்டதோர் வைகை பொருணை நதியின் அடைந்தோர் பாவம் வவ்விடும் பொருணை நாட்டில் வருகின்றோம் என்னலோடும். சிவபெருமான் பார்த்தார், நீங்கள் இங்கே வந்து இருங்கள். இவர்கள் கேட்டார்கள், பெருமானே எங்களுக்கு நீங்கள் தலைமை தாங்க வேண்டும். பாண்டியராஜா வந்தான், வழிபாடு பண்ணினா, சங்கத்துக்குன்னு மண்டபம் அமைக்கப்பட்டது. பல புலவர்கள் போட்டி போட்டார்கள், வெற்றி அடைந்தார்கள். என்ன, புலவர்கள் எப்பவுமே சங்கத்தில் வாய் மூடிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அவர் ஒன்று சொல்லுவார், இவர் மாற்றி ஒன்று சொல்லுவார். சண்டை போட்டால் தான் வளர்ச்சி இருக்கும். விமானம் எதிர்காத்துனால தான் பறக்கும். நம்மளை பற்றி 4 பேர் தப்பாக பேசினா கூட பரவாயில்ல, நம்ம பேர் வெளியில் வந்துடும். ஒழுங்காக வரும், இல்லாட்டி தப்பாக வரும். எல்லாரும் வந்தார்கள். புலவர்கள் சிவபெருமானிடத்திலே வேண்டுகோள் விடுத்தார்கள். நாங்கள் எல்லாம் பேசுகிறோம், யாரு பேசுறது நல்லா இருக்குன்னு புரியலை, யாரு பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்ல முடியலை. சண்டை வந்துடும் போல இருக்கு, வரப்போகுது, வந்துடும் போல இருக்கு. நீங்கள் எங்கள் புலமையை ஆராய்ந்து அறிவதற்கு ஒரு வழி செய்ய வேண்டும். எம்பெருமான் பார்த்தார், சங்க பலகையை கொடுத்தார். இது சங்க பலகை கொடுத்த படலம். சங்க பலகையை கொடுத்தார். 2 சான் அளவு, இதான் ஒரு சான். எறும்பும் தன் கையால் என் சான். எறும்பு அது கையினாலே 8 சான், நான் என் கையினாலே 8 சான். எல்லாம் ஒன்று தான். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. உற்ற களமடந்தை ஓதுகிறாள், முற்ற வெறும் பந்தயங்கூற வேண்டாம் புலவீர், எறும்பும் தன் கையால் என் சான். இப்போ சான் 2 சான் அளவு, சந்திரனை விட வெண்மை. பலகையை கொண்டாந்து பொற்றாமரையில் போட்டார். முதல்ல யார் ஏறுறது? நக்கீரர் வந்தார், சிவபெருமானை வணங்கினார், ஏறினார். 1 முழம் நீண்டது. கபிலர் வந்தார், பொய்யான் ஆவில் கபிலர், அருமையா பாடினவர். கபிலர் பிறந்தது எந்த ஊர்? திருவாதவூர். கபிலர் கடைசியில் போய் வடக்கிருந்து இறந்தது எந்த ஊர்? திருக்கோவிலூர். அருமையான பாட்டு. குறிஞ்சி பாடுவதில் கபிலர் சிறப்பானவர். பாரியிட்ட இருந்தவர் கபிலர். பாரி வள்ளல் இறந்த பின்னாலே தானும் வடக்கிருந்து உண்ணாவிரதம் இருந்து உயிர் விட்டவர் கபிலர். கபிலர் ஏறினார், இன்னும் 1 முழம் நீண்டது. பரணர் ஏறினார், 48 பேர் ஏறினார்கள். பலகை பெரிதாயிற்று. அறிவுள்ளவன் ஏறினா ஒழுங்கா ஏற்றுக்கும், அறிவில்லாதவன் ஏறினா அப்படியே தண்ணிக்குள்ளே மாட்டி விட்டுரும். பொற்றாமரையில் பல பாடல்கள் எழுதப்பட்டன, ஏடுகள் எழுதப்பட்டன. சுந்தரேசர் புலவராக வந்தார், தலைமை புலவராக வந்தார். இந்த சிவபெருமான் மாதிரி கெட்டிக்காரரை பார்க்க முடியாது. இந்த பாருங்க, சங்க புலவர்கள் ஊர்வலம் வந்தா நம்பர் 1 யாரு? சிவபெருமான். ஏன்? சங்க புலவர்களுக்கு இவர்தான் தலைவர். சார், சிவபெருமான் புலவரா? ஆமா.
ஏன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு பாட்டு எழுதி கொடுக்க போறார். பாட்டு எழுதினத்தானே புலவர். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பொற்கிளி பாட்டு தருமிக்கு எழுதி கொடுத்தாரா? நாகேஷுக்கு இல்லை, தருமிக்கு எழுதி கொடுத்தார்ல. அதனால சங்கப்புலவர் வரிசையில் நம்பர் 1 நம்ம சிவபெருமான் சார். திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர், அதில் நம்பர் 1 யார்? அதுவும் சிவபெருமான். அதுக்கு ஒரு பாட்டு எழுதி கொடுத்தார். சேர நாட்டு ராஜாவுக்கு ஒரு சீட்டு கவி எழுதி கொடுத்தார். மதிமதி புரிசை மாடக்கூடல் பதிமிசை நில. ஞாபகம் வருதா? அன்னைக்கு சொன்னமே சேர ராஜாவுக்கு. அப்போ நீ என்ன நடத்தினாலும் நம்பர் 1 சிவபெருமான். சில பேர் எங்கே போட்டோ எடுத்தாலும் அவன் தலை தெரியும். சிவபெருமான் அப்படி இல்லை. புலமைன்னு வந்துட்டா முதலில் இருப்பது கடவுள் என்று காட்டி தமிழின் பெருமையை உயர்த்தியவர் சிவபெருமான். கண்ணுதற் பெருங்கடவுளும் கழகமோடு அமர்ந்து பன்னுறத் தெரிந்து ஆய்ந்த இப்பசுந்தமிழ் ஏனை மண்ணிடை சில இலக்கண வரம்பிலா மொழிபோல் எண்ணிடைப்பட கிடந்ததா எண்ணவும் படுமோ. திருவிளையாடல் புராணம். சிவபெருமானே தலைமை தாங்கினார் சார். வேற எந்த மொழிக்கும் இந்த ஆற்றல் உண்டா? 10 முருகப்பெருமானையும் கூட்டி பக்கத்தில் வச்சுக்கிட்டார். இது எப்படி இருக்கு? அவர் அதுக்கு மேலே சங்கத்தமிழின் தலைமை புலவா தாலோ தாலேலோ பழனி பிள்ளை தமிழ் கங்கை கொருமா மகனே குகனே கனியே கண்மணியே கருணாலயமே மறையோர் தவமே கருதும் பெருவாழ்வே திங்கட்சடிலன் மகிடுங்குருவே தேவர்கள் பணிகோவேன் தெய்வச் சுருதி பொருளே பொருளின் தெளிவே களி கூறும் துங்கப் புயல் நேர் திருமால் மருகா முருகன் சோதி சுடரொளியே தோகை குடையாய் நீவத்தொடையாய் சொல்லுக்கினியானே சங்கத்தொருவா. சங்க புலவர்களில் முருகனும் போய் உட்கார்ந்துகிட்டாராம். பழனி தலைவா தாலோ தாலேலோ தமிழால் உயரும் சிவமாமலையாய் தாலோ தாலேலோ. மீனாட்சி அம்மன் கோயில்ல 1981 ஒரு தங்க தேர் பண்ணினாங்க. 1981 மீனாட்சி வர்றதுக்கு தங்க தேர் பண்ணினாங்க. அந்த தங்க தேரை முதல்ல யார் இழுக்கிறது? முதல்ல இழுக்கணும்ல, மந்திரியை கூப்பிடுன்னாங்க. ஒரு பெரியவர் சொன்னார், இல்லை, இது மீனாட்சி அம்மன். 49 புலவர்கள் முதலில் இழுக்க வேண்டும். நல்ல கையை தட்டலாம், தட்டிட்டு யோசிக்க வேண்டாம். இந்த பாருங்க, கையை நல்லா தட்டினா ஹார்ட் அட்டாக்கே வராது. இப்படி தட்டணும், நல்லா தட்டு, இந்த கை இப்படி சேரணும். தட்டுனா ஹார்ட் அட்டாக்கே வராது. ஆமாம், 10 நாள் போய் கேட்டோம், ஹார்ட் அட்டாக் சரியா போச்சு. ஆமாங்க, அந்த 49 நானும் ஒருத்தன். 49 பேரை நிற்க விட்டு கோயில் ட்ரஸ்டி VN சிதம்பரம் செட்டியார்னு பேர், மெட்ராஸ் கமலா தியேட்டர் முதலாளி, சிவாஜி கணேசனுக்கு ஃப்ரெண்டு. அவர் சொல்லி 49 புலவர்கள் இழுத்தாங்க முதல்ல. ஏன்? சொக்கலிங்க பெருமான் புலவர் தலைவர். இது சங்க பலகையிட்ட படலம். இப்போ 52 உங்களுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சது. தருமிக்கு பொற்கிளி கொடுத்த படலம் தெரியுமில்ல? நல்லா தெரியும். வங்கிசேகர பாண்டியன் பிள்ளை வங்கிய சூடாமணி நந்தவனம் கட்டினான். சொக்கலிங்க பெருமானுக்கு நந்தவனம் கட்டினான். ரொம்ப புண்ணியம்மா. வைநாகரம் நாகப்ப செட்டியார்னு ஒருத்தர் மதுரை கோயிலுக்கு 1878 25 லட்சம் செலவழித்து கோயிலை திருப்பணி பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணவர். 1878 25 லட்சம்னா இன்னைக்கு எத்தனை ஆயிரம் கோடி. அப்போ ஒரு நாள் இந்த செட்டியார் வந்தாராம். மதுரை கோயிலில் ஒரு பெரிய மதில் இருக்கு தெரியுமா? மதிலுக்கு என்ன பேரு? அன்னைக்கு ஒரு நாள் சொன்னேன், காத்தோட போயிடுச்சு. மீனாட்சி கோயிலில் மதில் சுவர் இருக்குல்ல,
மதில் சுவருக்கு என்ன பேர்? கபாலி மதில்னு பேர். கபாலி கபாலி மதில் எங்கே சொல்லியிருக்கு? திருஞான சம்பந்தர் தேவாரம். வீடலாலவாயிலாய் விடுமையார்கள் நின்களல் பாடலாலவாயிலாய் பரவ நின்ற பண்பனே காடலாலவாயிலாய் கபாலி நீழ்கடிமதில் கபாலி நீழ்கடிமதில் கூடலாலவாயிலாய் குழாயதென்ன கொள்கையேன். கபாலி மதில்னு பேர். இந்த மதில் சுவரில் ஒரு நாய் சிறுநீர் கடிக்குது. இந்த நாய்க்கு ஒரு பழக்கம் உண்டு, பார்த்துருக்கீங்களா? என்னத்தையாவது கண்டா காலை தூக்கிடும். இது கோயில் மதில் சுவர். நாய் சிறுநீர் கடிச்சது. நாகப்ப செட்டியார் பார்த்து விட்டார். ஐயோ, கோவில் மதில் சுவருக்கிட்ட சிறுநீர் கடித்தால் அடுத்த 7 ஜென்மத்துக்கு 4 கால் 1 வால். நல்லா கேட்டுங்க, அவசராத்திரத்துக்கு கூட போயிடப்படாது. கோயில் மதில் சுவரை ஒட்டி சிறுநீர் கழித்தால் அடுத்த 7 ஜென்மத்துக்கு 4 கால் 1 வால். நாயோ நரியோ பன்றியோ குதிரையோ மாடோ கழுதையோ தெரியாது. செட்டியார் பார்த்தார். ஐயோ, இது யாரு தப்பு? நம்ம தப்பு. நாய் வர்றாப்புல ஒரு வழி கொடுத்துட்டோம். அரசாங்கத்தில் சொல்லி 20 அடி கோயிலை சுற்றி இடத்த காசு கொடுத்து வாங்கினார். வேலி போட்டார், நந்தவனம் வச்சு விட்டார். இப்போ வேலியை தாண்டி யாரும் வர முடியாது. கோயிலை சுற்றி நந்தவனம். பாதியில் காலை மலரும் பூக்கள், மீதியில் மாலை மலரும் பூக்கள். கடவுள் திருமேனி மாலையும் அரசன் திருமேனி மாலையும் வாடக்கூடாது. அதுக்காக சில பூ காலையில் மலரும், சில பூ சாயந்தரம் மலரும். பாதி பாதி நந்தவனம். அது மாதிரி இந்த மன்னன், வங்கிய சூடாமணி மன்னன் நந்தவனம் வச்சான். செண்பகப்பூவுக்கு தனியா நந்தவனம் வச்சான். செண்பகப்பூன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நல்ல வாசம் அடிக்கும், வண்டு மொய்க்காது. திருப்பதி பெருமாள் கிட்ட போற பொழுது போற வழியில நல்ல செண்பக மலர் அப்படி மணக்கும். செண்பகப்பூ. இந்த பாண்டியன் தனியா ஒரு நந்தவனை வச்சதுனால இவனுக்கு செண்பக பாண்டியன்னு பேர். சிவபெருமானுக்கு செண்பகத்தை கொடுத்ததுனால சிவபெருமானுக்கு செண்பக சுந்தரர்னு பேர். இளவேனில் காலம். இது சித்திர வைகாசி. மன்மதனுடைய ஆட்சி. மரங்கள் பூத்து குலுங்கின, தென்றல் காற்று அடித்தது, ஆண் குயில்கள் கூவின, பெண் குயில்கள் பக்கத்தில் வந்தன. எல்லாம் சந்தோஷமா இருக்கு. ஆணும் பெண்ணும் இணைஞ்சு நிற்குது. ஒரு பக்கம் மயில் ஆடுது, ஒரு பக்கம் மேகங்கள் சூழுது. மேகத்தை பார்த்தா மயில் ஆடுது. ஆடவர் மகளிர் எல்லாரும் சந்தோஷமாக பூஞ்சோலைக்கு போகிறார்கள். அந்த காலம் அப்படித்தானே. பூஞ்சோலை ரெண்டும் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கு. சந்தோஷம், காதல், அப்படி ஒரு சூழ்நிலை. நான் அங்கே நிறைய பாட்டு, கிட்டத்தட்ட 100 பாட்டு பாடுறாரு அந்த காதலுக்கு. நான் அங்கே ரொம்ப அதிகம் போகலை. ஒரு பொண்ணு கலசம், மது கலசம். அந்த காலம் கள்ளு ஒரு அளவோட குடிக்கலாம் என்று இருந்த காலம். இந்த கல்லை குடிச்சு விட்டாளாம். இந்த கல் வச்சிருந்த பாத்திரம் இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் கல் பாக்கி இருக்கு. அப்படி பார்த்தாலாம். அதில் சந்திரன் தெரிஞ்சானா. வா வா வா, அவர் ஊருக்கு போன பொழுது நீ தானே என்னை ரொம்ப பாடுபடுத்தினே, இப்போ மாட்டிக்கிட்டில்ல, இதுக்குள்ளே இருன்னு மூடிவிட்டாலாம். இது எப்படி இருக்கு? காதல் வந்துட்டா ஒன்றும் புரியாது. அது காதல் எப்போ வரும்? 50லும் ஆசை வரும், 60லும் ஆசை வரும். செண்பக பாண்டியன் தேவியோட வந்தான். ரெண்டும் பக்கத்தில் ஒன்று இடிச்சுக்கிட்டு. தென்றல் நல்ல வீசியது, நல்ல வாசனை.
செண்பகப்பூ வாசனை கமகமான்னு அடிக்குது. ஏய், இந்த வாசனை எங்கே இருந்து வருது? பக்கத்தில் சம்சாரம் பொண்டாட்டி, அவ தலையிலேருந்து வருது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, பெண்கள் கூந்தலுக்கு மனம் உண்டு. நம்மளுக்கு தான் ஒன்றும் கிடையாது. பெண்கள் கூந்தலுக்கு மனம் உண்டு. அந்த மனம் இயற்கையான மனமா அல்லது நிறைய பூ வச்சுக்கிறதுனால வந்த மனமா? இவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. நல்ல வாசம் அடிக்குது, இவ தலையில் பூ வச்சிருக்கா, பூவினால் வந்த வாசமா இல்லை இவளுக்கு இயல்பாகவே உள்ள வாசமா தெரியும். பெரிய சந்தேகம் வந்தான். என்னடா பண்ணுறதுன்னு தெரியல. மந்திரிகள்கிட்ட சொன்னான். எல்லார்கிட்டையும் கேட்போம், யாராவது பதில் சொல்லுவாங்க. தண்டோரா போட்டேன். பெண்கள் கூந்தலுக்கு இயற்கையில் மனம் உண்டா அல்லது பூ வைக்கிறதுனால? பெண்களுக்கு பேர் பூவையர்னு பேர். ஏன் பூவையர்? பூ வைக்கிறதுனால பூவையர். நமக்கு பூவையார். நமக்கு என்ன? பூவையார். எதனால வாசம் அடிக்குது? பூவினால வாசமா இல்லை பொண்ணு தலையினால வாசமா? தண்டோரா போட்டாச்சு. யார் இதை தீர்த்து வைக்கிறார்களோ 1000 பொற்காசுகள் எல்லாம் தந்தோட போட்டாங்கன்னா, தருமி பார்த்தான். தருமிக்கு என்ன ஆசை? கோயிலில் போய் கடவுளுக்கு திருப்பணி பண்ணணும், பூஜை பண்ணணும். பூஜை பண்ணணும்னா கல்யாணம் பண்ணாதான் பூஜை பண்ணலாம். ஆமாங்க, கோயிலில் சாமியை தொட்டு பூஜை பண்ணணும்னா கல்யாணம் பண்ணிக்கணும். சிதம்பரம் போயிருக்கீங்களா? 12 வயசு தீட்சிதர் சாமியை தொட்டு பூஜை பண்ணுவார். ஆத்துக்காரி இருப்பா. சின்ன பிள்ளைகளை கல்யாணத்தை பண்ணி விடுவாங்க. அப்போத்தான் அவர் சாமியை தொட்டு நடராஜாவுக்கு பூஜை பண்ணலாம். அவர் வீட்டுக்கு டெய்லி சாப்பாடு போகும். பூஜை பண்ணுறவங்களுக்கெல்லாம் நடராஜாட்டேருந்து சாப்பாடு இன்னைக்கும் போகுது. நல்ல அருமையான சாப்பாடு. நான் அப்பப்போ சாப்பிட்ருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும். கல்யாணம் பண்ணாதான். தருமிக்கு என்ன ஆசை? சுக்கலிங்க பெருமானுக்கு பூஜை பண்ணணும். பூஜை பண்ணணும்னா கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணணும்னா பொண்ணு வேணும். பொண்ணு வீட்டுக்காரன் கொஞ்சம் பணம் கேட்பேன். கல்யாணத்துக்கு பணம் வேணும். என்ன பண்ணுறது? இவன் தமுக்கு அடித்தானா? கேட்டாராச்சே, இதுக்கு யாராவது ஒரு பாட்டு எழுதி கொடுத்தா நமக்கு 1000 பொற்காசு கிடைக்குமே. 1000ம் பொன்னாச்சே. இங்கே கேட்டாப்புல இருக்கா? சொக்கா நேர கோயிலுக்கு வந்தார். சிவபெருமான் ஒரு புலவராக வந்தார். இந்தா ஒரு பாட்டு எழுதி கொடுத்துருக்கேன். அந்த பாட்டு தெரியுமா உங்களுக்கெல்லாம்? சொல்கிறேன். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ. என்ன அர்த்தம்? கொங்குன்னா தேன். தேனை பார்த்து எல்லா பூக்களிலும் சென்று அமரக்கூடிய அழகிய சிறகுகளை உடைய வண்டே, நீ ஆசை இல்லாமல் விருப்பு வெறுப்பு இல்லாமல் எனக்காக சொல்லாமல் உள்ளதை சொல்லணும். காமம் செப்பக்கூடாது. கண்டது மொழிமோ, நீ பார்த்ததை சொல்லு. பயிலியது கெளிய நட்பின் மயிலியல் செறியிற்று அறிவை கூந்தலின் நறியவும் உளவோ நீ அறியும் பூவே. என் பெண்டாட்டி நல்ல அழகான பற்களை உடையவள். வாயை திறந்தா அப்படியே முத்து தெரியும். அப்படி பற்களை உடையவள். அவளுடைய கூந்தலை விட மனம் வீசக்கூடிய பூக்களை நீ எங்கேயாவது பார்த்திருக்கியா? அப்ப என்ன அர்த்தம்? கூந்தலை விட மனம் வீசக்கூடிய பூக்களை நீ பார்த்திருக்கியான்னு கேட்டா, கூந்தலுக்கு மனம் உண்டு. அப்ப பூ வச்சதுனால இல்லை.
ஒவ்வொரு பொண்ணு கூந்தலுக்கும் ஒவ்வொரு வகையான மனம் உண்டு. அது வேற. இப்படின்னு பாட்டு எழுதியாச்சு. இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம்? பெண்களுடைய கூந்தலுக்கு மனம் இயற்கையாகவே உண்டு. தேங்காய் எண்ணெய் போட்டதுனால இல்லை. நீலகிரி தைலம் போடக்கூடாத தலைக்கு. நான் என்னத்தை கண்டேன்? நமக்கு இதெல்லாம் தெரிய மாட்டேங்குதே. கூந்தல் வளர்றதுக்கு போட சொன்னால் பொட்டல் ஆகிறதுக்குள்ள போடுறோம். என்ன மாதிரி ஒரு வாசனை தைலம் அதெல்லாம் கிடையாது. எழுதியாச்சு. பாட்டு கிடைச்சிது. எடுத்துக்கிட்டு இங்கே வந்தார். புலவர் அவை. நக்கீரர் உட்கார்ந்து இருக்கார். எல்லாருக்கும் முன்னால் பாட்டை கொண்டாந்து நீ படிச்சிட்டார். ராஜாவுக்கு புரிஞ்சு போச்சு. ஓ, அப்போ கூந்தல் இயற்கையான மனம். சந்தோஷம். 1000 பொற்காசு கட்டி இருக்கு. பொற்கிளி. கிளின தெரியுமா? முடிச்சு கிழிக்கப்படுவது கிளி, வெட்டப்படுவது வேட்டி. அன்னைக்கே சொல்லியிருக்கேன். துண்டிக்கப்படுவது துண்டு. பொற்கிளி முடிச்சு கட்டி கிடக்கு. 1000 தங்க காசு எடுத்துக்கலாம்னாங்க. நக்கீரர் எந்திரிச்சார். தருமை நில்லு, குற்றம் இருக்கிறது. எவ்வளவு குற்றம் இருக்கோ அதுக்கான பணத்தை கழிச்சுக்கிட்டு கொடுங்கோ. அதெல்லாம் திருவிளையாடல், சினிமா, புராணத்தில் கிடையாது. ஆனால் ஏபி நாகராஜன் பண்ண வேலை. அவ தானே மக்கள் கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது கதை. இங்கே எப்படி தெரியுமா? குற்றம் இருக்கிறது. நக்கீரர் சொல்றார். அவ்வளவுதான். தருமி ஓடிட்டான். சிவபெருமான்கிட்ட போனான். பெருமானே இப்படி சொல்லிவிட்டாங்க. அவர் அங்கிருந்து மறுநாள் காலையில் வந்துட்டார். இந்த பாட்டுக்கு குற்றம் சொன்னது யாரு? நான் தான், நக்கீர். என்ன குற்றம்? பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையான மனம் கிடையாது. வாசனை திரவியங்கள் போடுறதுனால கூந்தலுக்கு மனம் உண்டாகும். நக்கீரா, எல்லா பெண்களின் கூந்தலுக்கும் இயற்கை மனம் உண்டு கிடையாது. பத்மினி ஜாதி கூந்தல், பத்மினி ஜாதியைச் சேர்ந்த பெண்கள், அவர்கள் கூந்தலுக்கு இயற்கை மனம் இல்லையா? இல்லை. தேவமகளிர் கூந்தலுக்கு அங்கேயும் இயற்கை மனம் இல்லை. நீ வழிபாடு செய்யக்கூடிய திருக்காலத்தி ஞான பூங்கோதை, பேரென்ன? பூங்கோதை. ஞானம் தரக்கூடிய பூக்களை அணிந்த பெண் ஞான பூங்கோதை. திருக்காலத்தில் அம்பாளுக்கு என்ன பேரு? ஞான பிரசூனாம்பிகைன்னு இப்ப தமிழ்ல எழுதி போட்டிருக்காங்க. ஞான பிரசூனாம்பி. ஒரு பயலுக்கு புரியப்படாது. புரிஞ்ச ஆபத்து. பழைய பேரு ஞான பூங்கோதை. எங்க இருக்கு? தேவாரத்தில் இருக்கு. தேனப்பூ வண்டுண்ட கொன்றையான்கான் திருவேகம்பத்தான்கான் தேனார் துக்க ஞான பூங்கோதையாள் பாகத்தான்கான் நம்பன்கான் நால் வேதத்து ஒளியானான்கான் வானப்பேரூரு மறிய ஓடி மட்டித்து நின்றான்கான் வண்டார் சோலை காணப்பேரூரான்கான் கரை கண்டன்கான் காலத்தியான் அவன் என் கண்ணுளானேன். அப்பர் சுவாமி தேவாரம், 6ஆம் திருமுறை. ஞான பூங்கோதையின் கூந்தலுக்கு இயற்கை மனம் கிடையாது. நக்கீரா நெற்றி கண்ண லேசா காமிச்சார். ஏன் அவனை பயமுறுத்தல. ஏண்டா, உமாதேவியின் கூந்தலுக்கு மனமில்லைன்னு நீ சொல்ற. நான் யாரு தெரியுமா? அவளை ஒரு பாகத்தில் வைத்து கொண்டவன். எனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? நான் யாரு? உமையொரு பாகன். நம்மள பாதி அவ. அந்த அடையாளத்துக்காக லேசா கண்ணை காமிச்சாரா? இங்கே ஆணவன் எகிரி போச்சு. நெற்றி கண்ணை காட்டிலும் குற்றம் குற்றமே. கற்றைவார் சடையான் நெற்றி கண்ணினை சிறிதே காட்ட. ஏன் காட்டினான்? நான் தாண்ட கணவன், எனக்கு தெரியாது அவளை, உனக்கு தெரியுமோ? கற்றைவார் சடையான் நெற்றி கண்ணினை சிறிதே காட்ட பற்றுவான்
இன்னும் அஞ்சான் உம்பரார் பதிபோல் ஆகம் முற்று நீர் கண்ணானாலும் உன் உடம்பெல்லாம் கண்ணாக மாறினாலும் மொழிந்ததும் பாடல் குற்றம் குற்றமே என்றான் தன்பால் ஆகிய குற்றம் தேரான். நம்மள்கிட்ட குற்றம் இருக்கத தெரிஞ்சுக்காம கோபத்தில் உடம்பே கண்ணாக மாறினாலும் நீ யாராயிருந்தாலும் சரி நான் சொன்னது தான் சரின்னு நான் பிடிச்ச முயலுக்கு காலே இல்லைன்னுட்டேன். அதான் அதான் சொல்லியாச்சு, தப்புத்தான் தெரியுது, வேற வழி இல்லை, நில்லு. சிவபெருமான் கண்ணை நல்லா திறந்துட்டார். நெத்திக்கண் வெந்து போனான், உடம்பெல்லாம் வேகுது. பொற்றாமரையில் போய் விழுந்தான், கடவுள் மறைஞ்சிட்டார். இது 52. ஆமாம், தருமி என்ன ஆனா? அம்போன்னு நிற்கிறேன். பொற்கிளி என்னாச்சு? அப்படியே நிற்கிது. இப்போ இன்னும் பல பாட்டுகள் நான் அங்கெல்லாம் போகலை. இதை ரொம்ப பேர் பாடுறாங்க. நண்பாட்டு புலவனாய் சங்கமேறி நற்கனக கிளி தருமி கருளினோன்கான். இப்போ பார்க்க போகிறது 53ஆம் தலைப்பு, கீரனை கரையேற்றிய படலம். நக்கீரர் எங்கே கிடக்கிறார்? இப்போ முற்றாமரையில் கிடக்கிறார். ஊரில் உள்ளவங்கள்லாம் போய் சிவபெருமான்ட்டு அழுதார்கள். கீரன் இல்லாத தமிழ்ச்சங்கம் மன்னன் இல்லாத நாடு. நக்கீரர் அவ்வளவு சிறந்தவர். அதனால் மெய்யுணர்வற்ற கல்வி இருந்திருக்கிறது. நீங்கள் அவருக்கு உணர்வு தர வேண்டும், அவரை காப்பாற்ற வேண்டும். சொல்லும் பொருளுமான சிவனோடு தெரியாமல் வாதாடி விட்டார். சொல் யாரு, பொருள் யாரு? அபிராமி அந்தாதி ஞாபகம் வருதா? சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே. சொல்லாயிருப்பது சிவபெருமான், அதன் பொருளாயிருப்பது பராசக்தி. சொல்லும் பொருளுமான சிவபெருமானோடு வாதிட்ட பிழை தீர வேண்டும். எம்பெருமானே, நீங்கள் காப்பாற்ற வேண்டும். சிவபெருமான் மீனாட்சியோடு எழுந்து வந்தார். பொற்றாமரைக்கரைக்கு வந்தார். அருட்கண்ணால் நோக்கினார். கீரன் நோய் நீங்கி எழுந்தார். மேலே எழுந்து ஞானப்பூங்கோதை கூந்தலுக்கு பழுது சொன்ன நாக்கின் குற்றத்தை காலத்தி அப்பர்தானே பொறுக்க வேண்டும். அதனாலே கையிலை பாதி காலத்தி பாதி அப்படின்னு ஒரு நூல் பாடினார். இவர் யாரு கூந்தலுக்கு தப்பு சொன்னார்? ஞானப்பூங்கோதை கூந்தலுக்கு. அப்போ அவளை பாட வேண்டும். கையிலை பாதி காலத்தி பாதி 100 பாட்டு. அது 11ஆம் திருமுறையில் இருக்கு. நம்ம சைவத்தில் 11ஆம் திருமுறை பாடினார். இது எம்பெருமான் கீரனை கரையேற்றியது. கீரன் வந்து வழிபாடு செய்கிறான். அறநிலான் இடைத்த வேள்வி அளித்த பேராண்மை போற்றி என்று வழிபாடு செய்கிறான். எல்லாத்தையும் சொல்லி பாடி வழிபாடு செய்கிறார். இது 53. சின்ன வரலாறு. 54 சிவபெருமான் கீரனை அழைக்கிறார். உனக்கு எழுத்து சொல் பொருள் யாப்பு அணியில பொருள் இலக்கணம் சரியா தெரியலை, புரியலை. இல்லை, தமிழில் 5 இலக்கணம் எழுத்தை பற்றி. ஆனால் எங்கே வரும்? இங்கே ஆரம்பிக்கும். இங்கேருந்து ஆரம்பிக்கும். லா லா லா. நுனியில் தொட்டால் லா, நடுவில் தொட்டால் லா, மடக்கிக்கிட்டு உள்ள தொட்டால் லா. இந்த டிவியில் சொல்கிறவங்களுக்கெல்லாம் நாக்கை பிடுங்கி இதை சொல்லி கொடுக்கணும். எல்லாம் ஒரேடி அடிக்குதுங்க. ரொம்ப பேர் தமிழ் வார்த்தையாரே அந்த பேச்சு அநியாயமாக இருக்கு. தமிழ் ஆசிரியர் வந்தார்கள் போனார்கள். யார் தலையில் கல்? கல்லுன்னு வார்த்தை வர மாட்டேங்குது. நாக்கை பிடுங்கி சோப் போட்டு கழுவணும், வர மாட்டேங்குது. அதெல்லாம் சொல்லி கொடுக்குறார். ஒலி எங்கேருந்து வரும்? எடுத்து சொல் பொருள். பொருள் இலக்கணம்னா என்ன? வீட்டுக்குள்ளே மனைவியோடு இருக்கிறது அகப்பொருள், வெளியில் போய் வீரத்தோடு இருக்கிறது புறப்பொருள். 2 தானே வேணும். பொண்டாட்டியோடையும் சந்தோஷமாக இருக்கணும்,
வெளியில் போய் வீரனாகவும் இருக்கணும். இது அகநானூறு, அது புறநானூறு. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, 5 இலக்கணம். உனக்கு பொருள் இலக்கணம் சரியா தெரியல. அதனால தான் பெண்கள் கூந்தலுக்கு மனம் இல்லைன்னு சொல்லிவிட்டேன். உனக்கு இலக்கணம் சொல்லி கொடுக்குறேன். கீரனை கூப்பிட்டு உட்கார வச்சாராம். எல்லா இலக்கணங்களும் சொல்லி கொடுத்தாராம். எடுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. இந்த இலக்கணம் சொல்லி கொடுத்ததை திருப்புகழில் அருணகிரிநாதர் பாடுறார். வளவாய்மை சொற்பிரபந்தம் முளகீரனுக்கு உகந்து மலர்வாய் இலக்கணங்கள் பலமோதி அடிமோனை இயல்போதி அடிமோனை சொற்கிணங்க உலகமுவப்ப என்று உன் அருளால் அளிக்கு கந்த பெரியோனே. திருமுருகாற்றுப்படை நக்கீரர் பாடியது தொடக்கம் என்ன தெரியுமா? உலகம் உவப்ப. அதை வச்சு சொல்றாரு. வடிவார் வளவாய்மை சொற்பிரபந்த முளகீரனுக்கு உகந்து மலர்வாய் இலக்கணங்கள் அவை சொல்லி என்ன பண்ணாராம்? அடிமோனை சொற்கிணங்க உலகாம் உவப்ப என்று உன் அருளால் அளிக்கு கந்த பெரியோனே அப்படின்னு அருணகிரிநாதர் பாடுறார். கீரனுக்கு இலக்கணம் கொடுத்தார். 54ஆம் தலைப்பு கீரனுக்கு இலக்கணம் உபதேசித்த படலம். கீரன் 3 காலங்களிலும் பொற்றாமரையில் குளித்து வழிபட்டார். உமாதேவி அகஸ்தியரை நினைவூட்டினாள். முக்கியமான இடம். ஆமாம், கீரனுக்கு இலக்கணம் சொல்லி கொடுத்தது சிவபெருமான அகஸ்தியரா? சிவபெருமான் சொல்லி கொடுக்கிறேன்னாராம். அம்பாள் குறுக்கில் புகுந்தாளாம். அகத்தியரை கூப்பிட்டு சொல்லுங்க. இலக்கணமெல்லாம் படித்தவர் அகஸ்தியர். அகஸ்தியரை பார்வதி கல்யாணத்தில் தென்னாட்டுக்கு அனுப்பினீர்கள் அல்லவா? அவர் தமிழில் புலமை வேண்டும் என்று கேட்க அவருக்கு நீங்கள் அன்று தமிழ் இலக்கணத்தை சொல்லிக் கொடுத்தீர்கள் அல்லவா? அவரே கீரனுக்கு இலக்கணம் சொல்லட்டும். கூப்பிட்டாங்களாம். அவர் என்ன பண்ணார்? இங்கிருந்து புறப்பட்டு அங்கே போயிட்டார். அகஸ்தியர் எங்கே போயிட்டார்? நேர மதுரைக்கு போயிட்டார். அகஸ்தியர் தான் தமிழை வெளியில் கொண்டு வந்து கொடுத்தவர். சிவபெருமான் அகஸ்தியருக்கு தமிழ் கொடுத்தாராம். ஆதிசிவன் பெற்று விட்டான் என்னை ஆரிய மைந்தன் அகத்தியன் என்று ஓர் வேதியன் கண்டு மகிழ்ந்தேன் நிலை மேவும் இலக்கணம் செய்து கொடுத்தான். பாரதியார். அகஸ்தியர் தான் இலக்கணம். கூப்பிட்ட உடனே அகஸ்தியர் வந்துட்டார். இந்த நக்கீரனுக்கு இலக்கணம் சொல்லி கொடு. அகஸ்தியர் மனைவி லோபாமுத்திரையோடு வந்து வணங்கினார். 2 பேரும் கீரனுக்கு உபதேசம் செய்வித்தார்கள். 5 இலக்கணமும் செய்வித்தார்கள். உமாதேவி திரும்பினா, நீங்க இலக்கணம் சொல்லி கொடுக்கிறத விட அகஸ்தியர் சொல்லி கொடுக்கிறது பொருத்தம்னாலாம். ஏன் தெரியுமா? என்ன இருந்தாலும் நீங்க 2 பேரும் அன்னைக்கு சண்டை போட்டவங்க. சண்டை போட்டீங்கல்ல. இவர் என்ன சொன்னாரு? பாட்டில் குற்றம் உண்டு. என்ன குற்றம்? பெண்கள் கூந்தலுக்கு இயற்கை மனம் கிடையாது. குற்றம் உள்ள ஆள் சண்டை போட்ட ஆள் சொல்லி கொடுத்தா அவளது பிடிக்காது, வேற ஆள் சொல்லி கொடுத்தா பிடிக்கும். அதனால அகத்தியர் வந்தது ரொம்ப சிறப்பு. முடிஞ்சுது. இது 54. 55 சங்க புலவர்கள் சங்கத்தில் இருந்தார்கள். ஆளாளுக்கு பாட்டு பாடினாங்க. இந்த தமிழ் படித்தவங்கள்ட்ட ஒரு தகராறு என்ன தெரியுமா? ஒருத்தன் ஒத்துக்கவே மாட்டான். நல்லா பாடியிருந்தா கூட தப்பும்பாங்க. பொறாமை காய்ச்சல்னு அதுக்கு பேர். ஒருத்தர் நல்லா பேசினா நல்லா பேசுகிறாருன்னு பாராட்டப்படாதா? செத்தாலும் பாராட்ட மாட்டேன். அப்படியே என்ன பேசினாரு, என்னை விடவா நல்லா பேசினாரு. இது ரொம்ப அநியாயம். அந்த காலத்து எம்பாட்டுத்தான் சிறப்பானது. எல்லாரும் பெருமான்கிட்ட போனாங்க. பெருமானே, இந்த 48 பேருக்குள்ளேயும்
கலகம் வருது. அவனவன் பாட்டுத்தான் நல்லா இருக்குங்கிறாங்க. ஒருத்தனையும் நீதிபதியா உட்கார வைக்க முடியல. நாங்கெல்லாம் பாடி இருக்கிறோம், யாருக்கு சிறப்பு, யார் நல்லா பாடுறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் கிடையாது. நீங்க தான் ஒரு ஏற்பாடு பண்ணணும். சிவபெருமான் சொல்கிறார், இந்த ஊர்ல ஒரு வணிகர், வணிகர்னா தெரியுதா, ஒரு செட்டியார், 82 வகை செட்டியார்கள். ஒரு செட்டியார், அவருக்கு பேரு தனபதியின்னு பேரு, மனைவி குணசாலினின்னு பேரு. அவங்களுக்கு ஒரு புள்ள பிறந்திருக்கு. அந்த புள்ள அறிவுள்ள புள்ள, வாய் பேசாது, ஊமை பிள்ளை. நீங்க புலவர்கள்லாம் அங்க போங்க, உங்க பாட்டை சொல்லுங்க. யாரு பாட்ட அந்த பிள்ளை நல்லா இருக்குன்னு சொல்றானோ அவரு தலைமை புலவர். சிவபெருமான் சொல்றார், இவர் தான் என்னைக்கும் பெர்மனண்ட்டு, இல்லாத போது அவர் இருக்கணும் போல் இருக்கு அப்படின்ட்டாங்க. ஏன் சார் ஊமைங்கிறீங்க? அவர் எப்படி சொல்லுவார்? நல்ல பாட்டாக இருந்தால் கண்ணீர் வரும், மெய்மயிர் சிலிர்க்கும், விதிர் விதிர் பெய்தும். அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இந்த ஊரில் இருக்கார் உப்பூரி குடிகளார் மகன் உருத்திர சன்மன். உப்பூரி குடிகளார்னு தெரியுமா? உப்பு வியாபாரம் பண்ற செட்டியார். அந்த காலத்தில் உப்பு வியாபாரம் பண்ணுவாங்க. உப்பூரி குடிகளார் மகன் உருத்திர சன்மன். அவன்கிட்ட போய் கேளுங்கோ. அந்த பிள்ளை யாரு தெரியுமா? முருகக் கடவுள். அது ஒரு பெரிய கதையே இருக்கு. அது அடுத்தாப்புல சொல்றேன், இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு. அவன் மன்மதன் போன்றவன், புலவர்களை ஆராய்ச்சி பண்ணக்கூடியவன், முடியை அசைப்பான் அல்லது உடல் புலகம் பூரிக்கும். சங்கப்புலவர் மண்டபத்துக்கு அவனை அழைத்து வந்தார்கள். எல்லாம் பாட்டை சொன்னாங்க. சில பேர் பாட்டுக்கு அவன் தலையசைச்சான், சில பேர் பாட்டுக்கு கண்ணீர் வந்தது, அவங்கெல்லாம் முதல் வரிசை. சில பேர் பாட்டு அவன் காதிலே விழலை, அதெல்லாம் அப்படி அப்படி. அந்த காலத்தில் தமிழ் கவிதை போட்டி வச்சாங்க. அருமையான பாட்டு, பரிசு கொடுக்குறேன்னாங்க. 3 கவிதைக்கு பரிசு கொடுத்தாங்க. முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு. 1000 ரூபாய், 700 ரூபா, 500 ரூபான்னு நினைக்கிறேன். 1919. அது பெருந்தொகை இல்லை அந்த காலம். ஒருத்தருக்கு 3ஆவது பரிசு கொடுத்தாங்க. பரிசு கொடுத்த பாடலும் காணாம போச்சு, 2ஆவது பரிசு கொடுத்த பாடலும் காணாம போச்சு, 3ஆவது பரிசு கொடுத்த பாட்டு இன்னைக்கு நிற்கிது. செந்தமிழ்நாடு என்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே, காவிரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்ட பொருணை நதி என மேவிய ஆறு பல ஓடர் திருமேனி செழித்த தமிழ்நாடு நீலத்திரை கடல் ஓரத்திலே. ஞாபகம் வருதா? நித்தம் தவஞ்சை குமரி எல்லை வடமாலவன் குன்றம் இவற்றிடையே புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடு, இன்னைக்கு புகழ் சுண்டி கிடக்கும் தமிழ்நாடு. அன்னைக்கு யாரு? பாரதி பாட்டு 3rd பிரைஸ் இருக்கு, 1st பிரைஸ் 2nd பிரைஸ் காணாம். இது எப்படி? இவன் வந்து எல்லாருக்கும் சொல்லி விழி வழி வேலையுள் குளித்தான். சில பேர் பாடுற பொழுது கண்ணீர் கொட்டுனுச்சான், இந்த பிள்ளை அந்த கண்ணீரிலே குளிச்சானா. நல்லா ஞாபகம் வச்சுங்க, மறக்காதீங்க. இது சங்கப்புலவர்கள் கலகம் தீர்த்தது 56ஆம் தலைப்பு. இன்னைக்கு அதோட முடிக்கணும். செண்பக பாண்டியனுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 15-16 பாண்டியர்கள் வந்துட்டாங்க. குலேச பாண்டியன்னு ஒருத்தன் வந்தான். அவனும் பாடுறவன், புலவன், புறவலர் புலவர். இந்த சங்கத்தில் அவனும் போய் உட்கார்ந்துக்கிட்டான். அவனுக்கும் பாட தெரியும்ல.
எல்லாரும் பாடுறாங்க. இவன் கேட்டுக்கிட்டே இருக்கான். இடைக்காடன்னு ஒரு புலவன், நல்லா பாடக்கூடியவன். இடைக்காடன் வந்து பாடுறான், எல்லாரும் பாராட்டுறாங்க. இந்த ராஜா இப்படியே உட்கார்ந்துருக்க, கிச்சு கிச்சு மூட்டினா கூட சிரிக்க மாட்டான் போல இருக்க. அப்படி ஏன்? பொறாமை. பொறாமை. என்ன இவன் பாடுறது? இந்த திமிரு அநியாயமான திமிரு, பொறாமை காய்ச்சல்னு பேர். முத்தமிழ் வித்தகன் சங்கப்பலகை அவனுக்கு இடம் கொடுத்தது. இடைக்காட்டு புலவன் ஒரு தமிழ் பிரபந்தம் இயற்றினான். பாட்டு நன்றாயிருந்தது. பாண்டியன் பொறாமை காய்ச்சலால் பேசாமல் இருந்தான். ஒரு கதை தெரியுமா உங்களுக்கு? நலவெண்பா பாடினார் நம்முடைய புகழேந்தி. நலவெண்பா புகழேந்தி ஆதரிச்சவன் முரணை நகர் சந்திரன் ஸ்வர்கின்னு ஒரு ஆள். 400 பாட்டில் 4 இடத்துல அவரை பாடினான். யார? ஆதரிச்சவரை. 400 பாட்டில் 4 இடம். அப்போ என்ன அர்த்தம்? 100 பாட்டுக்கு ஒரு இடம். சரி. பின்னாலே வந்த கம்பர் ராமாயணம் 10,000 பாட்டு, 10 இடத்துல தான் சடையப்ப வள்ளல பாடினார். ஒட்டக்கூத்தர் கேட்டார், அவர் 400 பாட்டுக்குள்ளேயே 4 இடம் பாடிவிட்டாரு, நீ 10,000 பாட்டுல எவ்வளவு பாடணும், நீ 10 தானே பாடுனேன்னார். இதான் புலமை காய்ச்சல். கம்பர் என்ன பதில் சொன்னார்? அவரு 400 பாட்டுக்கு 4 முறை பாடினார். அப்போ அந்த வள்ளலை 100ல் ஒருத்தரா நினைச்சிருக்கார். நான் 10,000 பாட்டில் 10 முறை பாடியிருக்கேன்னா சடையப்பரை 1000ல் ஒருத்தரா நினைச்சிருக்கேன். 1000ல் ஒருவன் ஒரு படம் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? எம்ஜிஆர் ஜெயலலிதா, நினைப்பு இருக்கா? 1000 ஒட்டக்கூத்தர் அடங்கி போனார். இதுதான் பொறாமை காய்ச்சலுங்கிறது. குலேச பாண்டியன் ஆதரிக்கவில்லை. புலமை மிக்க இடைக்காட்டு புலவன். எப்பவுமே புலவனை ஒருத்தன் ஆதரிக்கலைன்னா அவனுக்கு மனசு தாங்காது. ஏங்க, நான் நல்லா பாடி இருக்கிறேன், நீங்க எப்படியே உட்கார்ந்துருந்தா நான் எந்திரிச்சு போங்கடா அப்பா, இதுக்கு மரத்தை உட்கார வச்சு சொல்லலாம், இதுக்கு எதுக்கு இவங்கள்ட்ட வருவானே? அந்த மாதிரி ஆயிப்போச்சு. தமிழறியும் பெருமான் அப்படின்னு சொல்லக்கூடிய சொக்கலிங்க பெருமான் பார்த்துக்கிட்டே இருக்கார். இடைக்காடன் பார்த்தான், மான பிரச்சனை, வேண்டாம் போ, இங்கே இருக்கக்கூடாது. நேர உள்ள கோயிலுக்குள்ள போனான். சிவபெருமானே, இந்த பாண்டியன் பொருட்செல்வமும் கல்வி செல்வமும் மிக்கவன் என்று இவனிடத்திலே கவி பாடி போனேன். அவன் தலையை கூட அசைக்காமல் என்னை அவமதித்து விட்டான். உப்பு கடல் உப்பங்களி காட்டு விலங்கு பறவை மரம் மலை பாலைவனம் அதுகிட்ட போய் பாடியிருக்கலாம், இவங்கிட்ட பாடினதுக்கு. பெருமானே, அவன் என்னையா இகழ்ந்தான்? உன்னையும் உன்னிடத்திலே இருக்கக்கூடிய அன்னை மீனாட்சியையும் அல்லவா இகழ்ந்து விட்டான். என்னை இகழ்ந்தனோ சொல் வடிவாய் நின் இடம் பிரியா இமயப்பாவை தன்னையும் சொற்பொருளான உன்னையுமே இகழ்ந்தனன். தமிழை இகழ்ந்தது என்றால் முருகப்பெருமான் மாதிரி சிவபெருமான் நீ இருக்கிறாய், உன்னை இகழ்ந்து விட்டான், நான் இங்கே இருக்க மாட்டேன், வடக்கு நோக்கி போகிறேன். இடைக்காட்டு புலவன் போனானா? சிவபெருமான் என்ன சொன்னார்? நானும் பின்னாலே வர்றேன். சிவபெருமான் பின்னாலே போயிட்டார். எங்க? வடக்கு நோக்கி. வடதிசை. அங்கே ஒரு ஆலவாய், ஒரு சின்ன கோயில். சிவபெருமான் அங்க போய் உட்கார்ந்துட்டார். அம்பாளையும் கூட்டிகிட்டு போயிட்டார். இடைக்காடனு அங்கே உட்கார்ந்தாச்சு. மறுநாள் காலையில பாண்டியன் வந்து பார்க்கறான், கோயிலுக்குள்ளே சிவலிங்கத்தை காணோம். ஐயோ, சிவபெருமானை யார் எடுத்துக்கிட்டு போனா, என்ன ஏது எல்லாம் விசாரிச்சாங்களா? மந்திரிகள் சொன்னார்கள், வடக்கு பக்கத்தில், வடக்கு வெளி வீதிக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கு, புதுசா வந்திருக்கு, அங்கே சிவபெருமான் இருக்கிறார், சொக்கலிங்கம் இருக்கிறது.
ஓடுனா பாண்டிய காலில் விழுந்தா, எம்பெருமானே ஏன் என்னை விட்டுட்டு வந்தே, நான் என்ன தப்பு பண்ணினேன்? ஒன்றும் தப்பில்ல, நீ புலவர்களை அவமதித்தாய். அந்த புலவன் பாடிய பாடலை நீ உனக்கு பிடித்திருந்தும் கைதட்ட வேணும் என்று நினைத்தும் கைதட்டாமல் இருந்தாய். புரியுதா புரியலையா? நினைத்தும் அதனாலே நாம் வந்து விட்டோம். தமிழை அவமதித்தால் அது என்னை அவமதித்தது மாதிரி. அதனால் வந்து விட்டோம். கோயிலுக்கு வடக்கில, வைகைக்கு தெற்கில அங்கே உள்ள ஒரு அமைப்பு, கண்ணீர் விட்டு அழுதான் மன்னன். சிவபெருமானே, என்னை விட்டுட்டு போயிட்டியே, நான் பயந்தே போனேன். நீ பழைய கைலாசத்துக்கு போயிட்டியோ, புது கைலாசத்துக்கு போயிட்டியோ? அது என்னம்மா பழைய கைலாசம்? சூரிய மண்டலம் தாண்டி போனா ஒரு கைலாசம் இருக்கு. நம்ம என்னத்தை சூரியனை தாண்டுறது? போடுற வெப்பம் இங்கேயே தாங்கலையே. அதுக்கு பேரு நொடித்தான் மலை. நொடித்தான் மலை உத்தமனே சுந்தரர். சூரியனை தாண்டி போனா பழைய கைலாசம் நொடித்தான் மலை. இப்ப இருக்கிற கைலாசம் இமயமலையிலே மவுண்ட் கைலாஷ். இது திருக்கைலாய மலை. நீ எங்க போனியோ? வேத முடிவுக்கு போனியோ? அடியார் மனசுக்குள்ளே இருக்கிறியோ? யாரால உனக்கு துன்பமோ? என்னால் துன்பமா? என் சேனையால் துன்பமா? வேதியர் ஒழுக்கம் குறைந்ததா? தவம் தருமம் குறைந்ததா? கண்ணீர் விட்டேன். எம்பெருமானே, இப்படி வந்து இங்கே உட்கார்ந்துட்டியே, நான் என்ன தப்பு பண்ணினேன்? நீ இடைக்காடனை அவமதித்தாய். அவன் மேல் கொண்ட அன்பினால் இங்கு வந்தோம். என்னை மன்னிக்கணும். அவங்கிட்ட மன்னிப்பு கேள். இடைக்காடனிடத்திலே பாண்டியன் மன்னிப்பு கேட்டான். பாண்டியன் பரிசு கொடுத்தான். எம்பெருமான் சிவபெருமான் பழைய ஆலவாய்க்கு வந்தார். இந்த புதுசா போய் உட்கார்ந்தார் இல்லையா ஒரு இடம், இன்னைக்கும் வடக்கு வெடி வீதிக்கு பக்கத்துல. அதுக்கு பேர் தெரியுமா? பழைய திருவாலவாய், பழைய சிவன் கோயில். சொல்லப்போனால் இதுதான் புதுசு, அது பழசுன்னு அந்த கல்யாணம். அது பழைய இடம், கைலாசம் மாதிரி. நமக்கு பார்த்தா இதுதான் பழைய இடம், அது இப்போ வந்தது தான். ஆனாலும் அதுக்கு பேர் இன்னைக்கு அந்த ஊருக்காரங்க என்ன சொல்கிறாங்க? இது பழைய திருவாலவாய், பழைய சொக்கநாதர் கோயில்னு பேர். இவர் புது சொக்கநாதரில் என்ன புதுசு பழசு? உன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனேன். அதனால அவரு பழசு புதுசில்லை. இடைக்காடனுக்கு நான் செய்த குற்றத்தை பொறுக்க வேண்டும். மன்னன் பரிசு கொடுத்தான். சிவபெருமான் ஆலவாய்க்கு வந்தார். அரிமர்தன பாண்டியன் அடுத்தாப்புல ஆட்சிக்கு வந்தான். இது 56வது தலைப்பு.